ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த தீர்க்கதரிசன வாக்குத்தத்த ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் நான் அன்போடு வாழ்த்து வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. கசந்தமாரா மதுரமாகும் வசந்தமாயுன் வாழ்க்கை மாறும். கசந்தமாரா மதுரமாகும் வசந்தமாயுன் வாழ்க்கை மாறும். கண்ணீரோடே நீ விதைத்தார் கம்பீரமாய் அறுத்திடுவாய். கண்ணீரோடே நீ விதைத்தார் கம்பீரமாய் அறுத்திடுவாய். இன்று கண்ட எகிப்தியனை என்றுமே இனி காண்பதில்லை. இஸ்ரவேலை காக்கும் தேவன் உறங்கவில்லை தூங்கவில்லை. இஸ்ரவேலை காக்கும் தேவன் உறங்கவில்லை தூங்கவில்லை. தண்ணீர்களை கடக்கும் போது கண்ணீரை அவர் துடைத்திடுவார். தண்ணீர்களை கடக்கும் போது கண்ணீரை அவர் துடைத்திடுவார். வெள்ளம் போல சத்ரு வந்தால் ஆவியால் கொடியேற்றிடுவார். வெள்ளம் போல சத்ரு வந்தால் ஆவியால் கொடியேற்றிடுவார். இன்று கண்ட எகிப்தியனை என்றுமே இனி காண்பதில்லை. இஸ்ரவேலை காக்கும் தேவன் உறங்கவில்லை தூங்கவில்லை. இஸ்ரவேலை காக்கும் தேவன் உறங்கவில்லை தூங்கவில்லை. சோர்ந்து போன உனக்கு அவர் சத்துவத்தை அளித்திடுவார். சோர்ந்து போன உனக்கு அவர் சத்துவத்தை அளித்திடுவார். கோரமான புயல் வந்தாலும் போதகத்தால் தேற்றிடுவார். கோரமான புயல் வந்தாலும் போதகத்தால் தேற்றிடுவார். இன்று கண்ட எகிப்தியனை என்றுமே இனி காண்பதில்லை. இஸ்ரவேலை காக்கும் தேவன் உறங்கவில்லை தூங்கவில்லை. இஸ்ரவேலை காக்கும் தேவன் உறங்கவில்லை தூங்கவில்லை. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாமல் காத்திடுவார். வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாமல் காத்திடுவார். பாதையிலே காக்கும்படிக்கு தூதர்களை அனுப்பிடுவார். பாதையிலே காக்கும்படிக்கு தூதர்களை அனுப்பிடுவார். இன்று கண்ட எகிப்தியனை என்றுமே இனி காண்பதில்லை. இஸ்ரவேலை காக்கும் தேவன் உறங்கவில்லை
இல்லை. இஸ்ரவேலை காக்கும் தேவன் உறங்கவில்லை, தூங்கவில்லை. அல்லேலூயா. மையம் உண்டாவதாக. திருக்க வாக்குத்தத்த ஆராதனைக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நான் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே அன்போடு வாழ்த்து வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த 2025 வருஷத்தின் நவம்பர் மாதத்திலையும் நித்திய ராஜ்யத்தையும் பூர்ண சுவிசேஷ சபையாகிய நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம் ஏசாயா 61 அதிகாரம். ஏசாயா 61 அதிகாரம் 1 வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஏசாயா 61 அதிகாரம் 1 வசனம். கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும், சிறுமைப்பட்டவருக்கு விடுதலையும், கட்டுண்டவர்களுக்கு அழித்தலையும் கூறவும். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த 2025 வருஷத்துடைய நவம்பர் மாதத்திலும் ஆண்டவர் நித்திய ராஜ்யத்தின் பூர்ண சுவிசேஷ சபை ஆகிய எங்களுக்கு ஆண்டவரை கர்த்தர் கொடுத்திருக்கிற இந்த வாக்குத்தத்தமாகிய ஏசாயா 61 அதிகாரம் 1 வசனத்துக்காக உம்மை நன்றியோடு கூட நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, தேவன் தாமே இந்த ஆண்டவரை வாக்குத்தத்தத்தை ஆண்டவரை எங்களுக்கு ஆசீர்வதித்து இதிலிருந்து நீ எங்களுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதம் எங்களோடு கர்த்தர் பேசி ஆண்டவர் எங்களை ஆசீர்வதிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுக்கு மாத்திரமல்ல ஆண்டவருக்கு இந்த செய்தியை கேட்கிற ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் இந்த வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் அப்பா நிறைவேற்றி ஆண்டவரே அவங்க வாழ்க்கையின் தேவரே ஆண்டவரே நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். நீ வாக்குத்தத்தை உண்மையுள்ள தேவன், அப்படி வாக்கு மாறாத தேவன் ஆண்டவரே. நான் இந்த நாளிலும் நீ சொல்லுகிற இந்த வார்த்தை ஆண்டவர் வாக்குத்தத்தை எங்கள் வாழ்க்கையில் அப்படியே கர்த்தர் நிறைவேற்றி ஆண்டவரே அப்பா நீர் ஆண்டவர் நடத்த வேண்டும் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து வழி நடத்துங்க, ஆசீர்வதுங்க. எல்லா துதிக்கான மகிமையில் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் மையம் உண்டாவதாக. ஒரு விசை கூட இந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஏசாயா 61 அதிகாரம் 1 வசனம். கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும், சிறுமைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், கட்டுண்டவர்களுக்கு கட்டழுத்தலை கூறவும். இந்த வசனத்தினுடைய ஒரே ஒரு வார்த்தை மாத்திர நாளிலே நம் வாக்குத்தத்தமாக நாம் பார்க்க போகிறோம். இந்த வசனங்களை பார்க்கும்போது அநேக வாக்குத்தத்தங்கள் இந்த வசனத்தில் இருக்குது. அதிலே தொடர்ச்சியாக நீங்கள் பார்க்கும்போது அநேக வாக்குத்தத்தங்கள் இருக்குது. இந்த ஒரே ஒரு வாக்குத்தத்தத்தை தான் இந்த நாளிலே நாம் பார்க்க போகிறோம். இந்த வசனம் தொடர்ச்சியாக 1 வசனம் பார்க்கும்போது தொடர்ச்சியாக இது வருகிறது. இந்த வசனத்தினுடைய ஒரு முடிவு எங்கே வருதா 3 வசனத்தில் நாம் பார்க்கும்போது அவர் என்னை அனுப்பினார் என்று சொல்லி இந்த வேத வசனம் பார்க்க முடியும். ஆனால் இந்த வசனத்தினுடைய வாக்குத்தத்தமாய் ஆண்டவர் கொடுத்த ஒன்று என்னவென்றால் கட்டுண்டவர்களை கட்டழுத்தலை கூறவும். வசனத்தை நம்ம ஜெபிக்கும் போது ஒரு வேளை எல்லாமே சொல்லி ஜெபம் பண்ணலாம். ஒருவேளை அப்படி சொல்லி ஜெபம் பண்ண முடியலன்னா நம்ம கர்த்தராகிய தேவனுடைய ஆவியான என்மேல் இருக்கிறார், கட்டுண்டவர்களை கட்டவிழ்த்து கூறவும் அவர் என்னை அனுப்பினார் என்று சொல்லி தேவனிடத்தில் நம்ம ஜெபிக்கும் போது அப்படியா ஜெபிக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் பார்க்கிற ஆண்டவன் இந்த வேத வசனங்களில் பார்க்கும்போது இங்கே தேவனுடைய வல்லமையை நம்மால் பார்க்க, தேவனுடைய வல்லமையான செயல்களை, தேவனுடைய அற்புதமான செயல்கள், தேவனுடைய ஆச்சரியமான செயல்களை இந்த வேத வசனங்களை பார்க்க முடியும். இங்கே ஏசாயா என்ற திருக்க தரிசனம் மூலமாய் அவர் சொல்லுகிறார், தேவன் இந்த பூமியில் வந்து அவர் எப்படிப்பட்ட காரியங்களை, எப்படிப்பட்ட பயங்கரமான காரியங்களை, அற்புதமான காரியங்களை, அதிசயமான காரியங்கள், ஆச்சரியமான காரியங்களை செய்ய போகிறார் என்று திருக்க தரிசனமாக இங்கே சொல்லுகிற பார்க்கிறோம். அதே போல தான் இந்த மாதத்தில் கர்த்தர் அப்படிப்பட்ட அதிசயமான, அற்புதமான, ஆச்சரியமான காரியங்களை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் செய்ய போகிறார். அல்லேலூயா,
அல்லேலூயா. அதனால் விசுவாசிக்க நிச்சயமாய் நம்ம இந்த நன்மையை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும். நீங்கள் பார்க்கிறோம், கட்டுண்டவர்களை கட்டவிழ்த்தலை கூறவும் ஆண்டவராய் இயேசு இந்த பூமிக்கு அனுப்பப்பட்டார் என்று சொல்லி இந்த வேதத்தில் நாம் பார்க்க முடியும். அதனால் கட்டுண்டவர்களை கட்டவிழ்க்கும்படியான ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் இந்த மாதத்தில் ஆண்டவர் வைத்திருக்கிறார். அதை எதை காட்டி அந்த இந்த செய்தியினுடைய அந்த தீர்க்கதரிசன செய்தியுடைய தலைப்பு என்னவென்றால் தளர்த்துகிறவர். இந்த மாதத்தில் கர்த்தர் நம்ம சில காரியங்களை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் தளர்த்த போகிறார். அதான் பார்க்கிறோம், கட்டுண்டவர்களை கட்டவிழ்த்தல் அப்படின்னா தளர்த்துகிற காரியங்கள். இந்த மாதத்தில் கர்த்தர் அப்படிப்பட்ட காரியங்களை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் செய்ய போகிறார். இதுவரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம இருக்க பிடித்து கொண்டிருக்கிற காரியங்கள், நம்ம நெருக்கப்படுத்துகிற காரியங்கள், நம்ம தடை செய்கிற காரியங்கள், நம்ம எதிர்த்து நிற்கிற காரியங்கள், நமக்கு விரோதமாய் செயல்படுகிற காரியங்களுடைய காரியங்களை எல்லாம் கர்த்தர் தளர்த்த போகிறார். அல்லேலூயா. அதிலே ஒரு தளர்வை கர்த்தர் உண்டு பண்ண போகிறார். அதெல்லாம் தளர்ந்து போக முடியும். எதெல்லாம் நம்முடைய வாழ்க்கை என்னென்ன பிரச்சனைகள், என்னென்ன போராட்டங்கள்லாம் நம்முடைய வாழ்க்கையில் பலமாக இருக்கிறதோ அதெல்லாம் கர்த்தர் தளர்ந்து போக பண்ண போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அது நிமித்தம் நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கும்படியா, அது நிமித்தம் நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள் உண்டாகும்படியா, அது நிமித்தம் நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருக்கத்தக்கதாய் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம கட்டுண்ட காரியத்தை எல்லாவற்றையும் அதெல்லாம் கர்த்தர் தளர்ந்து போக பண்ணி ஆண்டவருடைய வாழ்க்கையை அவர் ஆசீர்வதிக்க போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால் விசுவாசிக்க நிச்சயமாய் நம்ம அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கை நாம் ஆசீர்வாதமாக இருப்பதற்காக இதுவரைக்கும் நம்ம இருக பிடித்து கொண்டிருக்கிற, நம்மை நெருக்குகிற, நம்மோடு போராடுகிற எந்த காரியமாக இருந்தாலும் அதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் தளர்ந்து போக பண்ணி அவன் நம்மளை ஆசீர்வதிக்க போகிறார். அல்லேலூயா. அதில் இந்த மாதத்தில் தேவன் நம்மோடு கூட அவர் தளர்த்துகிறவராய் நம்மோடு கூட இருந்து அவர் நம்மை ஆசீர்வதிக்க போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் எப்படிலாம் ஆண்டவர் என்ன செய்யும், ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் என்னென்ன காரியங்களை செய்வது கர்த்தர் அவர் தளர்த்துகிறவராய் இருக்க போகிறார்னு சொல்லி ஒரு 3 காரியங்களை பார்க்க போகிறோம். அதுக்கு முன்பாக சில வசனங்களை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட அவர் தளர்த்துகிறவராய் நம்முடைய வாழ்க்கையில் எனக்கு விரோதமாய் பலமாய் இருக்கிற காரியங்கள் என்ன, என்னுடைய பலத்துக்கு மிஞ்சின காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் தளர்த்தி நம்மை அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். யோபு 12ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம். யோபு 12:21 அவர் பிரபுக்களின் மேல் இகழ்ச்சியை வர பண்ணுகிறார், பலவான்களின் கச்சையை தளர்ந்து போக பண்ணுகிறார். பலவானின் கச்சைகள் அப்படின்னா பலவானுடைய பலங்களை எல்லாம், அவனுடைய வல்லமைகள் எல்லாம் கர்த்தர் தளர்ந்து போக பண்ணுகிறவர். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கை எந்த காரியங்கள் பலமாய் இருக்கிறதோ, எந்த காரியங்கள் நமக்கு மிஞ்சி காணப்படுகிறதோ, எந்த காரியங்கள் நம்ம எதிர்த்து நின்று கொண்டு அதெல்லாம் செயலற்று போகத்தக்கதாய் அதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் அந்த காரியத்தை ஆண்டவர் தளர்ந்து போக பண்ணி நம்ம வாழ்க்கையை ஆண்டவர் ஆஸ்வதிக்க போகிறார். அல்லேலூயா. சில வேளை நம்ம இருக பிடித்து கொண்டிருக்கிற, நம்மை நெருக்கி கொண்ட காரியங்கள் நிமித்தம் சில நன்மைகளை, சில ஆசீர்வாதங்களை, சில மேன்மைகளை, சில உயர்வுகளை நாம் பெற்றுக்கொள்ள முடியாதபடி காணப்படுகிறோம். சில வேளை சில தடைகள், நமக்கு விரோதமாக ஏற்று நிற்கிற காரியங்கள், நமக்கு விரோதமாய் செயல்படுகிற காரியம், நமக்கு விரோதமாய் செயல்படுகிற மனுஷனுடைய கிரியைகள் நிமித்தம் சில வேளை நம்ம எதிர்பார்த்து கொண்டிருக்கிற, நாம் விரும்புகிற, நம்ம பிரயாசப்படுகிற அந்த மேன்மையை, அந்த ஆசீர்வாதத்தை, அந்த உயர்வை நம்மால் என்ன செய்ய முடியல, பெற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கிறது. ஆனால் அந்த நன்மையெல்லாம், அந்த ஆசீர்வாதம் எல்லாம் நான் பெற்றுக்கொள்ளும்படியா கர்த்தர் அந்த காரியத்தை தளர்ந்து போக பண்ண போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த எப்படிப்பட்ட காரியமாக இருந்தாலும், ஒருவேளை இதுவரைக்கும் நம்ம நினச்சி இதெல்லாம் எப்படி மாறப்போகிறது, இந்த காரியம்லாம் எப்படி மாறும் என்று ஒருவேளை நினைச்சு கொண்டு, ஆனால் தேவன் அது எல்லாவற்றையும் தளர்ந்து போக பண்ணி கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க போகிறார் அந்த மாதத்தில். அல்லேலூயா,
அல்லேலூயா சொல்லாமே. அல்லேலூயா. அதனால் இந்த மாதத்தில் கர்த்தருடைய வல்லமையான அற்புதமான ஆச்சரியமான செயல்களை இந்த மாதத்தில் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை விளங்க பண்ண போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எரேமியா 30ஆம் அதிகாரம், தேவன் அப்படியா நம்மை அவர் ஆசீர்வதிக்கிற தேவன். அதனால் தேவனுடைய வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசிக்க நிச்சயமாய் அந்த நன்மையை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும். எரேமியா 30ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். எரேமியா 30:8, அந்நாளிலே நான் அவன் நுகத்தை உன் கழுத்தின் மேல் இராதபடிக்கு உடைத்து உன் கட்டுகளை அறுப்பேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அந்நியர் இனி அவனை அடிமை கொள்வது இல்லை. ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் இருக்கிற அந்த நுகத்தை எல்லாவற்றையும் தளர்ந்து போக பண்ண போகிறார். ஹல்லேலூயா. எதெல்லாம் நம்முடைய வாழ்க்கை நுகம் போல காணப்படுகிறதோ, நுகம் போல என் வாழ்க்கை இருக்கிறதோ, அதெல்லாம் தளர்ந்து போகும்படி கர்த்தர் இந்த மாதத்தில் ஆண்டவர் செய்ய போகிற. இனி அது நம்மை அடிமை கொள்வது இல்லவே இல்லை. நாகும் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தினை நம்மால் பார்க்க முடியும். தேவன் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவன் நம்மை சில காரியம் நம்ம வாழ்க்கையில் நம்ம இருக பிடித்த காரியங்கள் நம்ம இருக்கிற காரியம் ஆண்டவர் தளர்ந்து போக பண்ணி நம்மை அவர் ஆசீர்வதிக்கிறவர். நாகும் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் பார்க்கிறோம். இப்போதும் நான் உன்மேல் இருக்கிற அவன் நுகத்தை முறித்து உன் கட்டுகளை அறுப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது எப்படிப்பட்ட நுகமாயிருந்தாலும் கர்த்தர் அந்த காரியத்தை தளர்ந்து போக பண்ணத்தக்கதாய் ஆண்டவர் நம்மை அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். 46ஆம் சங்கீதம் 9ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது அந்த வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. 46ஆம் சங்கீதம் 9ஆம் வசனத்தில், அவர் பூமியின் கடைமுனை மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார், வில்லை ஒடித்து ஈட்டியை முறிக்கிறார், ரதங்களை நெருப்பினால் சுட்டரிக்கிறார். இப்படிப்பட்ட காரியங்கள் யுத்தம் பார்க்கிறோம். பூமி கடைமை யுத்தங்களை ஓயப்பண்ண அந்த காரியத்தெல்லாம் கர்த்தர் தளர்ந்து போக பண்ணுகிறார். நமக்கு விரோதமாய் வருகிற வில்லை போன்ற காரியங்கள், ஈட்டியை போன்ற காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் எல்லாவற்றையும் முறிந்து போக எல்லாவற்றையும் தளர்ந்து போக பண்ணி அவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. 146ஆம் சங்கீதம் 7ஆம் வசனம், கட்டுண்டவரை கர்த்தர் என்ன செய்கிறாராம்? விடுதலை ஆக்குகிறார் என்று அந்த வேத வசனத்தை பார்க்க முடியும். அநேக காரியங்களை பார்க்கும்போது தேவன் நம்முடைய வாழ்க்கையில் இதுவரைக்கும் ஒருவேளை கடந்த நாட்களிலே ஒருவேளை அதற்காக நீங்கள் ஜெபம் பண்ணி இருக்கலாம், அதற்காக நீங்கள் உபவாசித்து இருக்கலாம். அது பலனை இந்த மாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் அந்த நன்மையை, அந்த ஆசீர்வாதம், அந்த மேன்மையை நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக தேவன் எது தடை செய்து கொண்டு தடையாக நின்று கொண்டு இருக்கிறோம். ஒருவேளை நம்ம சூழ்நிலையாக இருக்கலாம், ஒருவேளை மனிதர்களாக இருக்கலாம். அது எப்படிப்பட்ட காரியமாக இருந்தாலும் தேவன் அது எல்லாவற்றையும் தளர்ந்து போக பண்ணி அவர் நம்மை ஆசீர்வதிக்க போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் எப்படியெல்லாம் நம்ம வாழ்க்கையில் தளர்த்துகிறவர், அவர் என்னெல்லாம் எதற்காக தளர்த்துகிறார் என்று சொல்லி ஒரு 3 காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். ஒன்றொன்றாய் நாம் பார்க்க போகிறோம். முதலாவது நாம் பார்க்க, தளர்த்துகிறவர் சுதந்தரிக்கும்படி தளர்த்துகிறவர், சுதந்தரிக்கும்படி தளர்த்துகிறவர். நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் சில காரியங்களை நம்ம தளர்த்த போகிறார். எதற்கென்றால் நம் வாழ்க்கையில் நம் நன்மைகளை, நம் ஆசீர்வாதங்களை நாம் சுதந்தரிக்கும்படி கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய வாழ்க்கை இதுவரைக்கும் நம்ம தடையாக இருக்கிற, நம்ம நெருக்குகிற அந்த காரியத்தெல்லாம் ஆண்டவர் தளர்த்துகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில வேளையில் நம்ம நமக்கு நாம் சுதந்தரிக்க வேண்டிய காரியங்களை, நன்மைகளை, மேன்மைகளை, உயர்வு நம்ம சுதந்திரிக்க முடியாதபடி சில எதிர்ப்புகள், சில தடைகள், சில விரோதமான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருந்து கொண்டிருக்கு. கர்த்தர் அதெல்லாம் ஆண்டவர் தளர்ந்து போக பண்ணி ஆண்டவர் நாம் அந்த நன்மையை, என நமக்காக கர்த்தர் வைத்திருக்கிற, நமக்கு குறித்து வைத்திருக்கிற, கர்த்தர் நமக்கு சொல்லி இருக்கிற, அவர் நமக்காக வைத்திருக்கிற அந்த நன்மைகள், அந்த மேன்மைகளை இந்த மாதத்தில் நாம் சுதந்திரிக்கும்படி கர்த்தர் அந்த காரியங்களை தளர்ந்து போக பண்ண போகிறார்.
வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சுதந்திரிக்க முடியாத எதெல்லாம் என் வாழ்க்கையில் காணப்படும் அது எல்லாத்தையும் கத்த தழுத்து நம்ம அந்த காரியங்கள், அந்த நன்மைகளை, அந்த ஆசீர்வாதங்களை நான் சுதந்திரிக்கும்படி கத்த செய்ய போகிறார். வேத வசனங்களெல்லாம் பார்க்கும்போது அவர் நம்மை சுதந்திரிக்க பண்ணுகிறவர். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கை என்ன காரியம் தடையாக இருந்தாலும் தேவன் நம்மை சுதந்திரிக்க பண்ணுகிற ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அது நிச்சயமாக அந்த கிருபையை இந்த மாதத்தில் பெற்றுக்கொள்ள போகிறோம். நான் இதுவரைக்கும் நான் எதெல்லாம் சுதந்திரிக்கணும், நம்ம இதுவரைக்கும் நான் நினச்சிருந்து இருக்கேனோ, நான் ஜெபித்து கொண்டு இருக்கிறேனோ, நான் எதிர்பார்த்து கொண்டு அதுக்காக பிரயாசப்பட்டு கொண்டு இருக்கேனோ, இந்த மாதத்தில் நான் அதை சுதந்திரிக்க பண்ண போகிறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் அதை சுதந்திரிக்க பண்ணும்படியாய் அதுக்கு விரோதமாக எதிர்க்க காரியத்தெல்லாம் கர்த்தர் தளர்ந்து போக பண்ணி அவர் நம்மை ஆசீர்வதிக்க போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 37ஆம் சங்கீதத்தில் நீங்கள் வாசித்து பார்ப்போமானால் அநேக காரியங்களை வசனங்களை நம்மளால் பார்க்க முடியும். 37ஆம் சங்கீதம் 22ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், அவரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். ஹல்லேலூயா. அவரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், நாம் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. அதெல்லாம் பூமியை சுதந்திரித்துக் கொள்ளும். அப்படி என்ன பூமி நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு வர வேண்டிய நன்மைகளை, வர வேண்டிய ஆசீர்வாதங்கள், மேன்மைகளை நாம் சுதந்திரிக்கும்படி கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. அதற்காகவே நம்மை எப்படி மாற்றிருக்கிறாரு, நம்மை ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் கர்த்தர் மாற்றி வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால சுதந்திரிக்கும்படியான ஒரு கிருபையை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கார். நிச்சயமாய் நாம் சுதந்திரிக்க வேண்டிய, ஒருவேளை அது தடையா இருந்திருக்கலாம், ஆனால் இந்த மாதத்தில் கர்த்தர் அந்த தடையெல்லாம் தளர்ந்து போக பண்ணி அந்த நன்மை, அந்த ஆசீர்வாதத்தை நாம் சுதந்திரிக்கும்படி ஆண்டவர் செய்ய போகிறார். அதே அதிகாரம் 37ஆம் சங்கீதம் 29ஆம் வசனத்திலும் பார்க்கும்போது, நீதிமான்கள் பூமியை சுதந்திரித்து கொண்டு என்றென்றைக்கும் அதிலே வாசமாக இருப்பார்கள். ஹல்லேலூயா. இங்கே பார்க்க சுதந்திரிக்கிற காரியத்தை பார்க்க, நீதிமான்கள் பூமியை சுதந்திரிக்க என்றென்றைக்கும் என்ன செய்வாங்க, அதில் வாசமாக இருப்பார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதனால தேவன் அப்படிப்பட்ட கிருபை நமக்கு வைத்திருக்கிறார். நாம் தேவனுடைய வாக்கு விசுவாசம் நிச்சயமாய் ஆண்டவர் எந்த காரியனால சுதந்திரிக்க முடியாமல் இருக்கோ, எது நிமித்தம் அந்த காரியங்களை சுதந்திர அதெல்லாம் கத்த தளர்ந்து பண்ணி ஆண்ட நம்மை அவர் அந்த காரியங்களை சுதந்திரிக்க பண்ணும்படி செய்து நம்மை அவர் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். 9ஆம் வசனத்திலையும் நாம் வாசித்து பார்க்க முடியும், பொல்லாதவர் அறுப்புண்டு போவார்கள், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு காத்திருக்கும் போது ஆண்டவர் நம்மை சுதந்திரிக்க பண்ணுவர்களாக இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு காத்த பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். 11ஆம் வசனம் பார்க்கிறோம், சாந்த குணம் உள்ளவர்கள் பூமியை சுதந்திரித்து மிகுந்த சமாதானத்தினால் மன மகிழ்ச்சியாய் இருப்பார்கள் என்று அந்த வேத வசனத்தில் பார்க்கும். இந்த வசனத்தில் பார்க்கும்போது ஆண்டவர் நம்ம எப்படியாய் ஆண்டவர் வைத்திரு நம்மை சுதந்திரிக்கிறவர்களாக கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏசாயா 54ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் பார்க்க, ஏசாயா 54ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், நீ வலது புறத்தை இடது புறத்தை இடக்கொண்டு பெருகுவாய், உன் சந்ததியார் ஜாதிகளை சுதந்திரித்து கொண்டு பாழாய் கிடந்த பட்டணங்களை குடியேற்றி வைப்பார்கள். பாருங்கள், வலதுபுற நம்ம இடம் கொண்டு பெருகுவோம், உன் சந்ததியார், நான் மாத்திரமல்ல நம்ம வருகிற சந்ததிகள் என்ன செய்வாங்களா, அவர்களையும் கர்த்தர் சுதந்திரிக்கும்படி செய்கிற தேவன். ஹல்லேலூயா. நம்மை மாத்திரமல்ல நம்ம பிள்ளைகளுக்கும் கர்த்தர் அந்த கிருபையை தர, நம்ம சந்ததியும் கர்த்தர் அந்த கிருபையை தருகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாசிக்கும்போது நிச்சயமாக அந்த நன்மையை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும். ஏசாயா 60ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தையும் பார்க்கும்போது, ஏசாயா 60:21 வசனம், உன் ஜனங்கள் யாவரும் நீதிமான்களும் என்றைக்கும் பூமியை சுதந்திரிக்கும் குடிகளும் நான் நட்ட கிளைகளும் நான் மகிமைப்படும்படி என் கரத்தின் கிரியைகளுமாய் இருப்பார்கள். ஹல்லேலூயா. இங்கே பார்க்க ஆண்டவர் சொல்கிறார், உன் ஜனங்கள் யார் நீதிமான், என்றென்றைக்கும்
பூமியை சுதந்தரிக்கும் குடிகளும் என்று சொல்லப்படுது. ஹல்லேலூயா. தேவன் அப்படியே என்றென்றைக்கும், ஒரு காலகட்டம் இல்லை, என்றென்றைக்கும் கர்த்தர் நம்ம சுதந்தரிக்கிற ஒரு கிருபையை ஆண்டவர் நமக்கு வைத்து இருக்கிறார். ஹல்லேலூயா. எதற்கென்றால் நாம் ஆசீர்வாதமாக இருப்பதற்கு. ஹல்லேலூயா. அதற்காக ஆண்டவர் சில நன்மைகளை, சில காரியங்களை, தடைப்படுகிற நெருக்க எதிர்த்து நிற்க தளர்ந்து போக பண்ணி நம்மை சுதந்திரிக்க, ஏனென்றால் நாம் ஆசீர்வாதமாய் இருப்பதற்கு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வெளிப்படுத்திய 21ஆம் அதிகாரத்திலையும் நீங்கள் வாசித்து பார்க்கும்போது அந்த வேதத்தை, அந்த வேத வாசனை எப்படியா வெளிப்படை 21:7 பார்க்க, ஜெயங்கொள்கிற எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்வான், நான் அவன் தேவனாயிருப்பேன், அவன் என் குமாரனாயிருப்பான். வெளிப்படுத்த 21:7 பாருங்க. ஜெயங்கொள் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள். தேவன் அப்படிப்பட்ட ஒரு கிருபையை தேவன் தந்து நம்மை அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவர் சுதந்திரிக்கும்படி தளர்த்துகிறவர். வேதத்தில் யோசேப்பின் வாழ்க்கையை பார்க்கும்போது அவன் வாழ்க்கையில் அவன் சுதந்திரிக்க வேண்டிய காரியங்களை அவன் சுதந்திரிக்க கூடாதபடிக்கு அவன் வாழ்க்கையில் சில காரியங்கள் அவனை நெருக்கப்படுத்தி கொண்டிருக்கிறது. அவன் சூழ்நிலைகள் அவனை இறுக்கப்படுத்தி கொண்டிருக்க, அவன் வாழ்க்கையில் சூழ்நிலைகள்லாம் எதிராக தான் இருக்கு. ஆனால் தேவனும் அவன் சில நன்மைகளை சுதந்திரிக்கும்படியாய் கர்த்தர் அவனுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தார். கர்த்தர் அவனோடு பேசுகிறாரு. ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 9ஆம் வசனத்தை பார்க்கும்போது அங்கே நாம் பார்க்கிறோம், ஒரு சொப்பனத்தை, 2 சொப்பனத்தை ஆண்டவர் கொடுத்து, உன் வாழ்க்கையில் நீ இப்படிப்பட்ட நன்மைகளை, ஆசீர்வாதங்களை, மேன்மைகளை நீ என்ன செய்வ, நீ சுதந்திரித்துக் கொள்வாய் என்று ஆண்டவர் அவனோடு பேசுகிறாரு. ஆனால் இங்கே பார்க்கிறோம், அவன் அந்த காரியத்தை தேவன் அவனுக்காக வைத்திருந்த, அவனுக்காக முன்குறித்திருக்கிற, அவனுக்காக சொன்ன அந்த நன்மை, அந்த ஆசீர்வாதங்களை அவன் சுதந்திரித்துக் கொள்ளக்கூடாதபடிக்கு சூழ்நிலைகள் அவனுக்கு எதிராக இருந்தது. ஜனங்கள் அவனுக்கு விரோதமாக இருந்தாங்க. அவன் வாழ்க்கையில் அவன் பாதைகள் எல்லாம் அவனை நெருக்கி கொண்டு இருக்கு, அவனை இறுக பிடித்து கொண்டு இருக்கு, அதை சுதந்திரிக்க கூடாதபடிக்கு. ஆனால் தேவனோ அது எல்லாவற்றையும் தளர்த்தி அவன் அதை சுதந்திரிக்கும்படி கர்த்தர் செய்தார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. யோசேப்பின் வாழ்க்கையில் அவனுக்கு நல்லா தெரியும் பாருங்க. அவனு போன எல்லா பாதைகளும் பார்க்கும்போது அவன் சுதந்திரிக்க முடியாதபடி தான் இருக்கு. அவன் சுதந்திரித்துக் கொள்ள முடியாத சூழ்நிலைக்கு அவனுக்கு இருக்கு. ஆனால் கர்த்தரோ அந்த காரியத்தை எல்லாம் கர்த்தர் தளர்ந்து போக பண்ணுகிறத பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வசனம் அழகாய் சொல்லுகிறது. நீங்கள் வாசித்து பார்ப்பீங்களா, ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை பார்க்க, அப்பொழுது பார்வோன் யோசேப்பை அழைப்பித்து, அப்போது யோசேப்பை அழைப்பித்து, எப்போது யோசேப்பை அழைப்பித்தான், கர்த்தர் அவனை இறுக பிடித்து கொண்ட காரியங்களை தளர்த்தின போது. ஹல்லேலூயா. அது வரைக்கும் யோசேப்பு அழைக்கப்படலை. அது வரைக்கும் அவன் காரியங்கள் அவனை எதிர்த்து நின்று கொண்டு தான் இருக்கிறது. 105ஆம் சங்கீதத்தில் பார்க்கிறோம், அவன் இரும்பிலே அவன் வாழ்க்கை அடைப்பட்டு இருந்தது என்று சொல்லி 105ஆம் சங்கீதம் 105ஆம் சங்கீதம் 18ஆம் வசனம் பார்க்க, அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள், அவன் பிராணன் இரும்பில் அடைப்பட்டு இருந்தது. பார்க்கும்போது அவன் வாழ்க்கையில் வெளியே வர முடியாது, அந்த சிறையிலிருந்து அவன் வெளியே வர முடியாத சூழ்நிலை தான். அப்படிதான் அவன் வாழ்க்கை இருந்து கொண்டு இருக்கு, அப்படிதான் அவன் சூழ்நிலை இருந்து கொண்டு இருக்கு. ஆனால் தேவன் சொன்ன காரியமோ, நீ ஆசீர்வாதங்களை சுதந்திரிப்பாய் என்று சொன்ன. ஆனால் எங்கள் சூழ்நிலை பார்க்க அதெல்லாம் சுதந்திரிக்க முடியாதபடி இருந்தது. ஆனால் தேவனும் அவன் அந்த காரியத்தெல்லாம் கர்த்தர் தளர்த்தினார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அது வரைக்கும் பலமாக இருந்த காரியம், அது வரைக்கும் அவனை எதிர்த்து இருந்த காரியம் எல்லாம் இப்போ எதிர்த்து நிற்க முடியல. பாருங்களேன், எதிர்த்து ஏன் கர்த்தர் அதை அவன் வாழ்க்கையில்
தளர்த்தி போடுகிறத நம்ம பார்க்க முடியும். இங்கே அந்த தொடர்ச்சியாக இந்த 105ஆம் சங்கீதத்தை வாசித்து பார்ப்பீங்களானால் 19ஆம் வசனம், கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும். கர்த்தர் சொன்ன வார்த்தை, அப்படியே கர்த்தர் சொன்ன காரியம் வாழ்க்கை சுதந்திரிக்கிற வரைக்கும் அவருடைய வசனை புடமிட்டது. ராஜா அனுப்பி அவனை கட்டவிழ்க்க சொன்னான். ஹல்லேலூயா. ராஜா நீ கட்டவிழ்க்க சொன்னான், ஜனங்கள் அதிபதி அவனை விடுதலையாக்கினான். அப்படின்னா தேவன் அந்த காரியங்களை தளர்த்தி போடுகிறத பார்க்கும். அவனை இறுகப்படி என்னும் அவன் சூழ்நிலை சொல்லுது, நான் உன்னை விட மாட்டேன், பிரச்சனை சொல்லுது, போராட்டம் சொல்லுது, நீ என்ன தாண்டிலாம் போக முடியாது, அப்படிதான் சூழ்நிலை சொல்லுது. சிறைசாலை கதவைகள் சொல்லுது, என்ன தாண்டி உன்னால் என்ன செய்ய முடியாது, வெளியே போக முடியாதான்னு சொல்லி கொண்டு இருக்கிறது. ஆனால் தேவனோ அந்த காரியம் எல்லாம் தேவன் தளர்த்தி போட்டார். ஹல்லேலூயா. ஒருவேளை நம்மளுடைய சூழ்நிலைகளை மாற்ற சில வேளையில் நம்ம பார்த்து சொல்லி கொண்டு இருக்கலாம், நம்மை பார்த்து ஏளனமாய் செய்து கொண்டு இருக்கலாம். உன்னை விட்டு நான் போக மாட்டேன், உன் வாழ்க்கையை விட்டு நான் போக மாட்டேன் என்று நம்ம சூழ்நிலைகளை நம்ம பார்த்து சொல்லி கொண்டு இருக்கலாம். ஆனால் தேவன் அதெல்லாம் தளர்த்தி போடுவார். ஹல்லேலூயா. ஏனென்றால் நான் சுதந்திரிக்க வேண்டிய காரியங்களை நான் சுதந்திரித்து கொண்டு நான் ஆசீர்வாதமாக இருப்பதற்கு கர்த்தர் இந்த காரியத்தை தளர்த்தி போடுகிறவர். ஹல்லேலூயா. இந்த மாதத்தில் கர்த்தர் உங்களுக்கு அந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுக்க போகிறார். நீங்கள் சுதந்திரிக்கும்படி எதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில், எந்த காரியத்தை உங்கள் வாழ்க்கை, யாரெல்லாம் உங்கள் வாழ்க்கை, எந்த சூழ்நிலை உங்கள் வாழ்க்கையில் தளர்த்த வேண்டுமோ கர்த்தர் அதை உங்கள் வாழ்க்கையில் தளர்த்த பண்ண போகிறார். ஹல்லேலூயா. ஏனென்றால் அது ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொண்டு நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பதற்காக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எங்கள் யோசேப்பின் வாழ்க்கையில் பார்க்கும்போது அவன் சுதந்திரிக்க முடியாத காரியம், ஆனாலும் கர்த்தர் அவனை என்ன செய்தார், அவன் வாழ்க்கையில் அவன் சுதந்திரிக்கும்படி அவன் நெருக்கப்படுத்துகிற காரியம் தளர்த்தி அவனை அவன் சுதந்திரிக்கும்படியாக சுதந்திரிக்க அவன் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும்படி ஆண்டவர் செய்கிறத பார்க்கிறோம். யோசேப்பின் வாழ்க்கையில் பார்க்கும் அநேக காரியங்களை நாம் பார்த்துருக்கிறோம். ஆனால் இந்த நாளிலே இந்த நாளிலே நாம் பார்க்கும்போது அவன் எதையெல்லாம் சுதந்திரித்து கொண்டான் என்று சொல்லும்போது பார்க்கும்போது, ஒன்று மேலான ஸ்தானத்தை சுதந்திரித்தான், 2 மேலான கனத்தை சுதந்திரித்தான், 3 மேலான அதிகாரத்தை சுதந்திரித்தான், 4 மேலான நாமத்தை சுதந்திரித்தான், 5 மேலான அடையாளத்தை சுதந்திரித்தான். இதெல்லாம் யோசேப்பின் வாழ்க்கையில் நம்மால் பார்க்க முடியும். பாருங்கள், அவன் வாழ்க்கையை பார்க்க மேலான ஒரு ஸ்தானம், மேலான ஒரு கணம், மேலான ஒரு அதிகாரம், மேலான ஒரு நாமம், மேலான ஒரு அடையாளம் அவன் வாழ்க்கையில் காணப்படுகிறது. இந்த யோசேப்பின் வாழ்க்கை நம்மால் பார்க்க முடியும். யோசேப்பின் வாழ்க்கை நமக்கு நல்லா தெரியும். பாருங்கள், தேவன் அப்படிப்பட்ட ஒரு காரியங்களை, அப்படிப்பட்ட நன்மைகளை ஆண்டவர், அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை அவன் சுதந்திரிக்கும்படி அவனை இறுக பிடித்து கொண்டு எதிர்த்து நிற்க காரணம் கத்த இங்கே தளர்த்துகிறத இந்த வேத வசனங்களை நம்மளால் பார்க்க முடியும். வேத வசனம் பார்க்க முடியும். ஆண்ட தளர்த்துற போது அவனுக்கு அவன் வாழ்க்கையில் எதிராக இருந்த காரியமெல்லாம் என்ன செய்ய முடியல, அவனை எதிர்த்து நிற்க முடியவே இல்லை. ஹல்லேலூயா. அந்த சூழ்நிலை அல்லது அவன் மேலே வந்த அந்த குற்ற காரியமெல்லாம் அவனுக்கு எதிர்த்து நிற்க முடியல. பாருங்கள், ஏனென்றால் தேவன் அந்த காரியத்தை, அதனுடைய காரியத்தில் இருக்கிற பலனெல்லாம் கர்த்தர் தளர்த்தி போட்டதுனால. ஹல்லேலூயா. போல இந்த மாதத்தில் கர்த்தர் அப்படியாய் ஆண்டவங்க வாழ்க்கையில் செய்கிற தேவன் ஒரு மேலான ஸ்தானத்தை ஆண்டவர் உங்களுக்கு ஆண்டவர் தருகிற தேவனாக இருக்கிறார். உங்கள் சுற்றிலும் இருக்கிற ஜனத்தின் மத்தியில், அல்லது உங்கள் எல்லைகளில், அல்லது உங்கள் காண்கிற ஜனத்தின் மத்தியில், அல்லது உங்கள் வேலை ஸ்தலங்களிலே, உங்கள் குடும்பங்களிலே, உங்கள் குடும்ப சொந்தங்கள் மத்தியிலே, உங்கள் படிப்பின் காரியங்களிலே கர்த்தர் அதன் நடுவில் ஒரு மேலான ஸ்தானத்தை ஆண்டவர் தரப்போகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு 4 பேர் இருக்கிறாங்களா, அவங்க நடுவில் உங்களுக்கு மேலான ஒரு ஸ்தானத்தை ஆண்டவர் கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. அது எந்த நிலையாக இருந்தால், அது உங்கள் வியாபாரம் இருக்கலாம், உங்கள் பிஸ்னஸாக இருக்கலாம், உங்கள் படிப்பின் காரியமாக இருக்கலாம், அல்லது உங்கள் எல்லைகளிலே இருக்கிற காரியங்கள் ஜனத்தின் மத்தியிலே கர்த்தர் உங்களுக்கு ஒரு மேலான ஸ்தானத்தை நீங்கள் சுதந்திரிக்கும்படி கர்த்தர் செய்ய போகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
அல்லேலூயா. அங்கே பார்க்கிறேன் யோசேப்பை நான் பார்க்க அந்த தேசத்தில் கர்த்தர் பார்க்கிறேன், அவன் மேலான ஒரு ஸ்தானத்தை ஆண்டவர் அவன் சுதந்திரிக்கும்படி கர்த்தர் அந்த யோசேப்பின் வாழ்க்கையில் செய்கிறது நம்மளோட வாழ்க்கையில் பார்க்க முடியும். அல்லேலூயா. இங்கே நாம் பார்க்கிறோம் ஆண்டவர் சொல்லும்போது 40ஆம் வசனத்தில் நீங்கள் வாசித்து பார்க்கும்போது தேவன் தாமே நீ என் அரண்மனைக்கு அதிகாரம் இருப்பாய், உன் வாக்கின்படி என் ஜனங்கள் அடங்கி நடக்க கடவர்கள், சிங்காசனம் மாற்ற உன்னிலும் நான் பெரியவனாய் இருப்பேன் என்று சொல்லி இந்த வேத வசனங்களிலே நம்மளால் பார்க்க முடியும். நீங்கள் இன்னொரு நீங்கள் அதே போல் நீங்கள் தொடர்ந்து வாசித்து பார்ப்பீங்களானால் தேவன் அவனுக்கு அப்படிப்பட்ட ஆண்டவர் மேலான ஒரு ஸ்தானத்தை ஆண்டவர் தந்து அவனை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறத இந்த வேத சம்பவங்களை நம்மளால் பார்க்க முடியும். அது வரைக்கும் யாருக்கும் இல்லாத அது வரைக்கும் இந்த மன்னித்துக்கோங்க, இந்த பார்வோன் அரண்மனையில் பார்க்கிறோம் சாஸ்திரிக்காக மந்திரிமார்கள் எல்லாரும் இருக்க ஒரு ஸ்தானம் இருக்குது. ஆனால் அவர்கள் நடுவில் ஆண்டவனுக்கு ஒரு மேலான ஸ்தானத்தை தந்தார். அல்லேலூயா. அவங்களோடு கூட ஆண்டவர் என்ன செய்யலை, 10வது 12 ஆண்டவர் என்ன செய்யலை, அவங்கள சேர்க்கலை, அவங்களுக்கு மேலான ஒரு ஸ்தானத்தை ஆண்டவர் அவனுக்கு தருகிறத பார்க்குறோம். அல்லேலூயா. பூலங்க வாழ்க்கையில் தேவன் நீங்கள் ஒரு மேலான ஸ்தானத்தை நீங்கள் சுதந்திரிக்க பண்ணும்படி கர்த்தர் செய்ய போகிறார். அல்லேலூயா. அதுக்கு விரோதமாக தடை செய்ய எந்த காரியமாக இருந்தாலும் கர்த்தர் அதை தளர்த்தி அவர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். அது மாத்திரம் மேலான ஒரு கனத்தை ஆண்டவர் தரப்போகிறார். பார்க்க அவனுக்கு ஒரு கனம் வருகிறது, யாருக்கும் இல்லாத ஒரு கனம். அந்த தேசத்தில் பார்க்கிறோம், யாருக்கும் இல்லாத ஒரு கனத்தை ஆண்டவர் அவனுக்கு கொடுக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். அந்த 40ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், உன் வாக்கின்படியே என் ஜனங்கள் எல்லாரும் அடங்கி நடக்க கடவர்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். 44ஆம் வசனம் பார்க்கிறோம், பின்னும் பார்வோன் யோசேப்பை நான் பார்வோம், ஆனாலும் எகிப்து உள்ளவர்கள் ஒருவனும் உன் உத்தரவில்லாமல் தன் கையாவது தன் காலையாவது அசைக்கக்கூடாது என்றான். ஒரு கணம் வருது பாருங்க, ஜனத்தை எல்லாருக்கும் மேலான ஒரு கனத்தை இந்த யோசேப்பின் வாழ்க்கையில் வருகிறது. அது வரைக்கும் அந்த அரண்மனையில் தளபதி இருந்திருப்பாங்க, எல்லாரும் இருந்திருப்பாங்க பாருங்களேன். ஆனாலும் அவங்களுக்குன்னு ஒரு அவங்களுக்குன்னு ஒரு கனம் இருக்குது. ஆனால் அது எல்லாரையும் காட்டிலும் யோசேப்புக்கு அதிகமான ஒரு கனம் வருது, அது ஒரு மேலான ஒரு கனம் வருது. அதுபோல் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் எல்லைகளை இருக்கிறவர்கள் மத்தியில் அது உங்கள் சுற்றி இருக்க அது எத்தனை பேர் இருந்தாலும் எல்லையில் இருக்க அல்லது உங்கள் காண்கிற ஜனத்தின் மத்தியில் கர்த்தர் உங்களுக்கு மேலான ஒரு கனத்தை ஆண்டவர் கொடுக்க போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதை நீங்கள் சுதந்திரிக்கும் பண்ணும்படியா கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு கிருபையை ஆண்டவர் உங்களுக்கு தரப்போ, அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்க ஒரு மேலான அதிகாரம் பார்க்கிறோம். எல்லாரோட அந்த அரண்மனை எல்லாருக்கும் ஒரு அதிகாரம் இருந்தது. மந்திரிகளுக்கு தளபதிக்கு எல்லாருக்கும் ஒரு அதிகாரம், சாஸ்திரிகளுக்கு எல்லாரும் ஒரு அதிகாரம் இருந்தது. ஆனால் யோசேப்புக்கோ அவர்களுக்கு எல்லாரையும் காட்டிலும் ஒரு மேலான அதிகாரம் வந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் காட்டிலும் மேலான அதிகாரம். அவன் சொல்கிறான், பார்வன் சார், நான் சிங்காசனம் நான் அமர்ந்து இருந்துவேன், ஆனால் நீ தான் என்ன செய்யணும், என் ஜனங்களை ஆளுகை செய், நீங்கள் தான் என் ஜனத்தை நடத்தணும். நான் ராஜா, ஆனாலும் என் ஜனங்கள் எப்படி இருப்பானா, நீ சொல்கிறபடி தான் என் ஜனங்கள் என்ன செய்வாங்க, அடங்கி நடக்கணும். நீ தான் என் ஜனத்தை என்ன செய்யணும், நடத்த வேண்டும் என்று சொல்லி இங்கே பார்க்கிற ஒரு மேலான ஒரு அதிகாரத்தை இங்கே யோசேப்புக்கு வருகிறது நம்ம பார்க்க முடியும். தேவன் அப்படிப்பட்ட நன்மையை, அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை இந்த யோசேப்பை சுதந்திரிக்கும்படி கர்த்தர் செய்கிறார். இதெல்லாம் இந்த ஆசீர்வாதம் பார்க்க அவன் பெற்றுக்கொள்ள முடியாத சூழ்நிலை இருந்தது. ஆனால் தேவன் அதை தளர்த்தினார். அல்லேலூயா. போல சில காரியங்கள் ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் அதை சுதந்திரிக்க முடியாது இருக்கா, கவலைப்படாதீங்க, கலங்காதீங்க, கர்த்தர் அதை தளர்த்தி போடுவார். அல்லேலூயா. அதை நீ சுதந்திரிக்கும்படி கர்த்தர் அதை தளர்த்தி கர்த்தர் உங்களுக்கு மேலான ஒரு அதிகாரத்தை ஆனவங்களை தந்து அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அங்கே நான் பார்க்க அடுத்தது இங்கே யோசேப்பு வாழ்க்கையில் பாருங்க, அவன் மேலான ஒரு நாமத்தை அவனுக்கு கொடுத்தான். அவன் பேரை கேட்கும் போதே ஒரு என்ன வருது வாழ்க்கையில், ஒரு மேன்மை வருது. யோசேப்பை பேரை கேட்டால் ஒரு மேன்மை.
அது வரைக்கும் யோசேப்பு யாருன்னு தெரியாது பாருங்க. ஆனால் நம்ம பார்க்கிறோம், அந்த அரண்மனையில் எத்தனையோ பேர் இருந்திருக்கலாம், அந்த தேசத்தில் எத்தனையோ ஞானிகள் இருந்திருக்க, அறிவாளி இருந்திருக்கலாம், அனுபவம் வாய்ந்தவர்கள். ஆனால் அதை எல்லாரை காட்டிலும் இந்த யோசேப்பை கத்த ஒரு மேலான நாமத்தை ஆண்டவர் தந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் பேரை, அவன் நாமத்தை கத்த பெருமைப்படுத்துகிறத பார்க்கிறோம். அந்த தேசத்தை மாத்திரம், அந்த சுற்றி இருக்கிற எத்தனை தேசம் இருந்ததோ அத்தனை தேசத்தையும் அவனுடைய நாமம் விளங்கினது. ஹல்லேலூயா. யோசேப்பென்று யாரும் தெரியும்படி வைத்த ஒரு மேலான நாமத்தை ஆண்டவர் அவனுக்கு தருகிறத இங்கே நம்மளால் பார்க்க முடியும். போல தேவன் நம்முடைய உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்குன்னு ஒரு பேரை கத்த வைக்க ஆண்டவர் தரப்போகிறார். ஹல்லேலூயா. ஒரு மேலே அவங்க நாமத்தை கத்த என்ன செய்ய போகிறாரு, ஆண்டவர் பெருமைப்படுத்த. உங்கள் சொந்தங்களையும் இருக்கும் சரி, உங்கள் வேலை ஸ்தலங்களையும் சரி, உங்கள் ஸ்கூல்லையும் சரி, காலேஜும் சரி, உங்கள் நாமத்தை கத்த மேன்மைப்படுத்த போகிறார். ஹல்லேலூயா. எல்லாரும் நாமத்தை காட்டினோம், எல்லா பேருக்கு உங்களுக்கு ஆண்டவர் ஒரு மேலான நாமத்தை தந்து அவர் உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது மாத்திரம் மேலான ஒரு அடையாளத்தை ஆண்டவர் கொடுத்தார் யோசேப்புக்கென்று. ஒரு அடையாளம், இதுவரைக்கும் அவனுக்கு அடையாளமே இல்லாமல் தான் இருந்தது. ஆனால் யோசேப்புக்கென்று ஒரு அடையாளம் கொடுக்கப்பட்டது. இங்கே பார்க்க 43ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். 42 43ஆம் வசனம் பார்க்கிறோம். பார்வோன் தன் கையில் போட்டிருந்த தன் முத்திர மோதத்தை கழற்றி அதை யோசேப்பின் கையில் போட்டு மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தி பொன் சரப்பணி அவன் கழுத்தை தரித்து தன்னுடைய 2ஆம் ரதத்தின் மேல் அவனை ஏற்றி. இதில் என்ன காட்ட, யோசேப்பனுடைய அடையாளம் இதெல்லாம். இப்படி இருந்தாக அவங்க யார் என்பதை அடையாளப்படுத்தும்படியான ஒரு ஆசீர்வாதத்தை அல்லது ஒரு நன்மையை அவன் சுதந்திரிக்கும்படி கர்த்தர் செய்தார். ஹல்லேலூயா. இதெல்லாம் ஏன் செய்கிறேன்டா, அதுக்கு முன்னாடி இந்த அடையாளம்லாம் அவன் வாழ்க்கை இல்லாமல் இருந்தான். அவன் எதில் இருந்தானா, அவன் கைதியின் வஸ்திரத்தில் தான் இருந்தான். கர்த்தர் அதெல்லாம் மாற்றி சிறையிருப்பின் வஸ்திரத்தில் இருந்தான். அதெல்லாம் அவனுக்கென்று ஒரு அடையாளத்தை ஆண்டவர் தருகிறார். இந்த ரதத்தில் ஏறி வருவர்கள் யார் என்று அறியும்படியா, இந்த முத்திர மோதத்தை தரித்தவர்கள் யார் என்று அடையாளப்படுத்தும்படியாய் கர்த்தர் அவன் வாழ்க்கையை எங்க மாற்றுகிறார். ஹல்லேலூயா. அதை அவன் சுதந்திரிக்கும்படி அவன் செய்கிறத பார்க்கிறோம். அவன் அண்ணன்மார்களாம் போய் தன் தகப்பனத்தில் சொல்லும்போது, இன்னும் யோசேப்பு என்ன செய்யறான், உயிரோடு தான் இருக்கிறான் என்று சொல்லும்போது சொல்ற ஒரு காரியத்தை பார்க்கிறோம். ஆதியாகமம் 45ஆம் அதிகாரம். சொல்றவங்க எல்லாரும் அண்ணன்மார்கள். ஆனால் அவன் சொல்லும்போது சொல்கிறாங்க, நான் ஆதியாகமம் 45ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். அவங்க தகப்பனத்தை யாக்கோபு அவங்க தகப்பனன் சொல்லும்போது, யோசேப்பு உயிரோடு இருக்கிறான், அவன் எகிப்து தேசம் எல்லாம் அதிபதியாக இருக்கிறான் என்று அவனுக்கு அறிவித்தார்கள். அவனுக்கு ஒரு அடையாளம் வருது, அவன் அதிபதியாக இருக்கிறான் பாருங்க. போல தேவன் உங்களுக்குண்டு கத்த ஒரு அடையாளத்தை வைக்க தரப்போகிறார். ஹல்லேலூயா. அதை பார்த்த உடனே நீங்கள் யார் என்று அடையாளப்படுத்த, அது அவங்க உலக பராக்காரையும் சரி, ஆவிக்குரியவங்களும் சரி, உங்க பார்த்த உடனே நீங்கள் ஜெபிக்கிறவங்க, உங்களிடத்தில் சில கிருபை இருக்குது, அதெல்லாம் அடையாளப்படுத்தும்படியால் சில காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதெல்லாம் நீங்கள் சுதந்திரிக்கும்படி கர்த்தர் உங்கள் வாழ்க்கை அதற்கு எதிராக இருக்க காரியத்தெல்லாம் தளர்த்தி அதை சுதந்திரித்து நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கும்படி கர்த்தர் செய்ய போகிறார் அந்த மாதத்தில். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதலாவது நாம் பார்க்கிறோம், தளர்த்துகிறவன், கட்டுண்டவர்களை கட்டவிழ்க்கிற தேவன், அவர் தளர்த்துகிறவர். ஒன்று, நாம் சுதந்திரிக்கும்படி தளர்த்துகிறவர். ரெண்டாவது நாம் பார்க்கிறோம், சுகித்திருக்கும்படி தளர்த்துகிறவர். நாம் சுகித்திருக்கும்படி, நம்ம வாழ்க்கையில் நம்ம சுகமாக இருக்கும்படி, நாம் சமாதானத்தோடு சந்தோஷமாக இருக்கும்படி ஆண்டவர் சில காரியங்களை தளர்த்துகிற தேவனாக இருக்கிறான். சில வேளை நம்ம சமாதானமாக இருக்கக்கூடாதபடி, சந்தோஷமாக இருக்கக்கூடாதபடி, நம்ம வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடாதபடி, நம்ம வாழ்க்கையில் சுகத்தோடு இருக்கக்கூடாதபடி சில காரியங்கள் நம்மளை இருக்க பிடிக்கிறது. சில வேளை சில தடைகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது. தேவன் அதெல்லாம் தளர்த்தி நாம் வாழ்நாளிலே
நாம் சுகித்து இருக்கும்படி கர்த்தர் செய்ய போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த காரியமாக இருந்தாலும் நான் சுகித்து இருக்கத்தக்கதாய் கர்த்தரின் வாழ்க்கையில் எதெல்லாம் விரோதமாக இருக்கோ, எதெல்லாம் என்னை எதிர்த்து கொண்டு இருக்கோ, அதெல்லாம் தளர்த்தி அவன் நான் சுகித்து இருக்கத்தக்கதான ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் அவங்க தந்து நம்மை அவர் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். எரேமியா 30ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நாம் வாசித்து பார்க்கும்போது, எரேமியா 30ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் பாரு. ஆகையா என் தாசனாகிய யாக்கோபே, நீ பயப்படாது, இஸ்ரவேலே கலங்காது என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ நான் உன்னை தூரத்திலும் உன் சந்ததி தங்கள் சிறையிருப்பின் தேசம் இராதபடிக்கு ரட்சிப்பேன். யாக்கோபு திரும்பி வந்து அமர்ந்து சுகித்திருப்பான், அவனை தத்தளிக்க பண்ணுகிறவன் இல்லை. அவனை தத்தளிக்க பண்ணுவன் இல்லை. யாக்கோபு என்ன திரும்பி வந்து சுகித்து என்ன செய்வானா, அமர்ந்து இருப்பான் என்று சொல்லி தேவன் நம்ம பார்க்கிறோம். நம்ம சுகித்து இருக்கும்படி, அப்படின்னா நம்ம சுகமாய் இருக்கும்படி கர்த்தர் செய்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எரேமியா 46ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலையும் நம்ம அந்த வசனத்தை பார்க்க முடியும். எரேமியா 46:27, என் தாசனாகி யாக்கோபே, நீ பயப்படாது, இஸ்ரவேலே கலங்காது, இதோ நான் உன்னை தூரத்தில் உன் சந்ததியாவது சிறையிருப்பின் தேசத்திலிருந்து விடுவித்து ரட்சிப்பேன். அப்போது யாக்கோபு திரும்பி வந்து அமைதியோடும் சாங்கோபாங்கத்தோடும் இருப்பான், அவனை தத்தளிக்க பண்ணுவார் இல்லை. தேவன் நம்முடைய வாழ்க்கையில் நாம் எப்போதும் நம்ம சுகித்திருக்கும் அல்லது நாம் சுகமாக இருக்கும்படியான ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த நன்மை, அந்த ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்ள எந்த காரியம்லாம் என்னை தடையாக இருக்கிறதோ, அதை பலமாக இருக்கு, அதெல்லாம் கர்த்தர் தளர்த்தி நாம் அந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ளும்படி, நாம் சுகமாக இருக்கும்படி கர்த்தர் செய்கிறவராக இருக்கிறார். 4ஆம் சங்கீதத்தில் இங்கே வாசித்து பாருங்க. சங்கீதக்காரன் சொல்லும்போது சொல்கிறாரு, 4ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம் பார்க்கிறோம். சமாதானத்தோடு படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன், கர்த்தாவே நீர் ஒருவரை என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர். ஹல்லேலூயா. நீர் ஒருவர் என்னை எப்படி வைக்கிறேன்னு சுகமாய் என்னை வைக்கிறீர் என்று நாம் பார்க்கிறோம். 12ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தை பார்க்கிறோம். 12ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம் பார்க்கிறோம். ஏழைகள் பாழாக்கப்பட்ட நிமித்தமும் எளியவர்கள் விடும் பெருமூச்சு நிமித்தமும் நான் இப்போது எழுந்து அவன் மேல் சீரர்களுக்கு அவனை காத்து சுகமாக இருக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. பார்க்கிறோம், ஏழைகள் பாழாக்கப்பட்ட எளியவர்கள் விடுகிற பெரு நிமித்தம் ஆண்டு என்ன செய்கிறாரா, எழுந்து நம்ம சீரர்களை என்ன செய்கிறார், அதுலேருந்து நம்ம காத்து நம்மை சுகமாய் இருக்க பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. போல சில வாழ்க்கை, நம்முடைய வாழ்க்கை நம்ம சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு நம்ம எல்லா சகல நன்மைகளோடு நம்ம இருக்கக்கூடாதபடி நம்ம சூழ்நிலை எதெல்லாம் எதிர்த்து நின்று கொண்டு இருக்கிறதோ, அதே ஜனங்கள் நமக்கு விரோதமாக எதிர்த்து நின்று கொண்டு இருக்கிறார்களோ, அதெல்லாம் கர்த்தர் நம்ம விலக்கி காத்து நம்மை சுகமாய் தங்க பண்ணுகிறார். நம்ம சுகமாய் வாழும்படி கர்த்தர் செய்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதெல்லாம் வேணும்னு சொல்லுவோம். சுக வாழ்வை நான் என்ன செய்வேன், நான் துளிர்க்க பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம எல்லா நிலையிலும் நம்ம சுகத்தோடு இருக்கும்படி கர்த்தர் விரும்புகிறார். ஏசாயா 32ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை பார்க்கிற, என் ஜனம் சமாதான தாபரங்களிலும் நிலையான வாசஸ்தலங்களிலும் அமைதியாய் தங்கும் இடங்களிலும் குடியிருக்கும் என்று வேதம் சொல்கிறார். ஹல்லேலூயா. தேவன் அப்படியாய் தேவன் நம்மை அவர் ஆசீர்வதிக்க, நம்ம சுகத்தோடு எல்லா சூழ்நிலை எப்படி பண்ண நம்ம சுகத்தோடு நம்ம சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு இருக்கும்படியாய் தான் தேவன் விரும்புகிறார். ஆனால் சில வேளைகளை அதுக்கு விரோதமாக எழுந்து நின்று நம்ம சமாதானத்தில் இழந்து போகும்படி, சந்தோஷத்தை இழந்து சுகத்தை இழந்து போகும்படி
எல்லாவற்றையும் இழந்து போக சில போராட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில் எதிர்த்து நின்று சில வேளையில் நான் என் வாழ்க்கையில் சமாதானம் வேண்டும், சந்தோஷம் வேண்டும், வாழ்க்கையில் மகிழ்ச்சி வேண்டும், விடுதலை வேண்டும், வெளிச்சம் வேண்டும் என்று சொல்லி ஒரு வேளை நம்ம கடந்த நாட்களை ஜெபித்து கொண்டு இருக்கலாம். ஆனால் இந்த மாதத்தில் கர்த்தர் நம்ம வாழ்க்கையை சுகித்து இருக்கும்படி கர்த்தர் செய்ய போகிறார். அல்லேலூயா. நம்ம எல்லா காரியத்திலும், எல்லா சூழ்நிலை, எல்லா ஜனத்தின் மத்தியிலும் நாம் சுகித்து இருக்கத்தக்கதா எனக்கு எதிர்த்து நின்று காரணம் கர்த்தர் தளர்ந்து போக பண்ணி அவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் வேதத்தில் யோபின் வாழ்க்கையை எடுத்து நாங்கள் வாசித்து பார்க்கும்போது அவன் வாழ்க்கையை கர்த்தர் சுகித்திருக்கும்படி அவன் வாழ்க்கையில் கர்த்தர் சில காரியங்களை தளர்த்துகிறத யோசேப்பின் மனிதன் யோபின் வாழ்க்கையில் நம்மால் அறிந்து கொள்ள முடியும். நீங்கள் வசனத்தை இங்கே வாசித்து பார்ப்பீங்களானால் யோபு 42 அதிகாரம், யோபு 42 அதிகாரம் 10ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். அல்லேலூயா. அப்படியே என்ன, தேவன் அவன் காரியங்கள் அவனை இதுவரைக்கும் அவனை சிறைப்படுத்தின அல்லது அவனை நெருக்கப்படுத்தின, அவன் வாழ்க்கையை எதிர்த்து நின்று போராடின, அவனுக்கு விரோதமாக எழும்பின காரியத்தை எல்லாவற்றையும் கர்த்தர் தளர்த்தினார். அல்லேலூயா, அல்லேலூயா. அது வரைக்கும் அவன் வாழ்க்கை இருந்து அவனோடு போராடி கொண்டிருந்த காரியம் எல்லாம் இப்போ பார்க்கிறோம், இப்போ எதிர்த்து நிற்க முடியல. பாரு, ஏன்? அதனுடைய வல்லமைகள், அதனுடைய அதனுடைய வீரியங்களாம் கர்த்தர் என்ன செய்தார்? தளர்த்தி போட்டதுனால அவன் வாழ்க்கையில் அவனோடு எதிர்த்து நின்ற காரியங்கள் இப்போது என்ன செய்ய முடியல? எதிர்த்து நிற்க முடியல, போராட முடியல. பார்க்கிறோம் அங்கே கர்த்தர் பார்க்கிறோம் அவன் சிறையிருப்பை மாற்றினான். யோபுக்கு முன் இருந்து எல்லாவற்றையும் பார்க்க இரட்டத்தனைய கர்த்தர் அவனுக்கு தந்தறினான். தேவன் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம சுகித்து இருக்கும்படி அல்லது நம்ம சுகமாக இருக்கும்படி தேவன் நம்முடைய தளர்த்துகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. சில வேளை சில காரியங்கள் நிமித்தம் என்னால் சில அந்த பிரச்சனையை அல்லது போராட்டத்தை பார்க்கும் போதே நம்ம சந்தோஷமாக பறந்து போயிடும். கொஞ்ச நாள் கொஞ்சம் சிரிச்சுன்னு இருக்கிறோம். ஆனால் அந்த பிரச்சனை, அந்த போராட்டம், அந்த நெருக்கத்தை, அந்த எதிர்ப்பான சூழ்நிலை நினைக்கும் போது நமக்குள்ள அந்த சந்தோஷம் என்ன செய்யுது? போயிடுது. பாரு, ஒரு துக்கம் வந்து நம்ம வேதனை வந்தது, இது எப்போமோ மாறுமோ, இது எப்படி மாறுமோ, இது என்ன செய்தால் மாறும் என்ற அந்த துக்கம், அந்த கவலை, அந்த பாரம் நம்ம அறியாமலேயே வந்தது நம்மளுக்கு. ஆனால் தேவன் அது எல்லாவற்றையும் தளர்த்த போகிறார். அல்லேலூயா. நாம் சுகமாக இருக்கு, எது நிமித்தம் அந்த துக்கம், அந்த வேதனை இருக்குது, அதெல்லாம் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அந்த நன்மையை தந்து நம்மை ஆசீர்வதிக்க போகிறார். அல்லேலூயா. யோபின் வாழ்க்கையில் பார்க்கிறோம், அது வரைக்கும் அவன் வாழ்க்கையில் பட்ட வேதனைகள், அவன் வாழ்க்கையில் இருந்த காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் அவன் வாழ்க்கையில் இங்கே தளர்ந்து போக பார்க்குறோம். அதை தளர்த்தியதுனால அவன் வாழ்க்கை சுகித்து இருக்கும்படி, அவன் வாழ்க்கை சுகமாக இருக்கும்படி அவன் வாழ்க்கை மாறுகிறத இந்த வேத சமூகங்கள் நம்மளால் பார்க்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் வாழ்க்கை எப்படி சுகித்து இருந்தது என்று சொல்லி இந்த வேத சம்பவங்களிலே நாம் பார்க்கும்போது நமக்கு நல்லா அறிந்து கொள்ள முடியும். அவன் சுகித்து இருக்கும்படி கர்த்தர் தளர்த்த, அவன் எப்படியா அவனை சுகித்திருக்க பண்ணிட, ஒன்று இழந்ததை தந்து சுகித்திருக்கும்படி செய்தான். வாழ்க்கை என்னெல்லாம் இழந்தானோ, எவ்வளோ இழந்தானோ அத்தனை ஆண்டவர் என்ன செய்தார்? திரும்ப தந்தார். அல்லேலூயா. ஒன்று கூட ஆண்டவர் என்ன செய்யலை, ஆண்டவர் பாக்கி வைக்கவில்லை. அத்தனையும் கர்த்தர் அவனுக்கு கொடுக்கிறதா பார்க்கணும். அவனுக்கு எவ்வளோ அவன் இழந்தானோ, ஒருவேளை பொருள் இழந்திருக்கலாம், ஒருவேளை சொத்து இழந்திருக்கலாம், சமாதானத்தை இழந்திருக்கலாம், மதிப்பை இழந்திருக்கலாம், அந்தஸ்தை இழந்திருக்கலாம், கௌரவத்தை இழந்திருக்கலாம். எல்லாவற்றையும் கர்த்தர் திரும்ப தந்தார். அல்லேலூயா. திரும்ப தந்து அவனை சுகித்திருக்கும்படி ஆண்டவர் செய்கிறத பார்க்குறோம். 2, இடிந்ததை கட்டி சுகித்திருங்க முடியும். அவன் வாழ்க்கை இடிந்து போன நிலையில தான் அவன் வாழ்க்கை இருக்கு. மறுபடியும் அவன் வாழ்க்கை கட்டப்படுமா என்ற அந்த நிலையெல்லாம் சூழ்நிலை இருக்கு. ஆனால் கர்த்தர் இடிந்ததை ஆண்டவனை கட்டி அவன் சுகித்திருக்கும்படி கர்த்தர் செய்த பார்க்கலாம். அல்லேலூயா. அதனால எல்லாமே அவன் இடிந்து போன, எல்லாமே இழந்து போன, எல்லாமே வாழ்க்கையில் போன சூழ்நிலை தான் இருக்கு. அவன் வாழ்க்கையில் சரியும் சுகம் போச்சு, மதிப்பு போச்சு, எல்லாம் போய்.
வாழ்க்கை இடிந்து போன நிலையில தான் இருந்தது. ஆனால் தேவன் அந்த இடிந்ததை என்ன செய்தார்? மறுபடியும் கட்டினார். ஹல்லேலூயா. அவன் இடிந்ததை கட்ட முடியாதபடி தான் சூழ்நிலை இருந்தது. அதெல்லாம் தளர்த்தி அந்த இடிந்ததை கட்டி அவன் சுகமாக இருக்கும்படி, அவன் சுகித்து இருக்கும்படி அவன் செய்கிறத பார்க்க. மூன்றாவது, இல்லாததை கொடுத்து, இது வரைக்கும் அவனுக்கு என்ன இல்லையோ அதெல்லாம் ஆண்டு என்ன செய்தார்? அவனுக்கு கொடுத்தார் என்பதை நீங்கள் இந்த காரியத்தில் நீங்கள் 10ஆம் அந்த யோபு 42ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் முதல் கொண்டு நம்மளால் பார்க்க முடியும். வாழ்க்கையில் என்ன செய்ய, அவன் வாழ்க்கையில் ஆண்டவர் இருந்ததை ஆண்டவர் கொடுத்து மாத்திரமல்ல, அவன் வாழ்க்கையில் இல்லாததை ஆண்டவர் என்ன செய்தார்? கொடுத்தார் பாருங்க. ஏனென்றால் பார்க்கிறோம், நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பார்ப்பீங்களானால் யோபு 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் பாருங்க, அவனுக்கு 7000 ஆடுகள் தான் இருந்தது. ஆனால் இங்கே நாம் பார்க்கும்போது இங்கே யோபு 42ஆம் 12ஆம் வசனம் பார்க்கிறோம், 14,000 ஆடுகள் என்று சொல்லி இங்கே பார்க்கிறோம். அப்படின்னா 7,000 ஆடுகள் தான். இன்னும் அவனுக்கு 7,000 ஆடுகள் இல்லாது இருந்தது. ஆனால் ஆண்டவர் அவனுக்கு இல்லாததை ஆண்டவர் என்ன செய்தார்? அவனுக்கு கொடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது போல வாழ்க்கை எதெல்லாம் இல்லை என்று நினைக்கிறீங்களோ கர்த்தர் அதெல்லாம் உங்களுக்கு கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை அந்த இல்லை என்றனால சில வேதனைகள், சில வருத்தங்கள், சில பாரங்கள் நம்முடைய வாழ்க்கையில், அந்த நன்மை இல்லாமல், அந்த ஆசீர்வாதம் இல்லாமல் இருக்குது, அந்த காரியம் நம்முடைய வாழ்க்கை இல்லையே என்று எதெல்லாம் இல்லை என்று நாம் சொல்கிறோமோ அதெல்லாம் கர்த்தர் கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. ஏனென்றால் நாம் சுகித்து இருக்கத்தக்கதா. ஹல்லேலூயா. இல்லாததை ஆண்டவர் கொடுத்து. 4ஆவதாக நாம் பார்க்கிறோம், இளைத்ததை பலப்படுத்தி. வாழ்க்கையில் எதெல்லாம் இளைத்து காணப்பட்டதோ அதெல்லாம் கர்த்தர் பலப்படுத்தினார். குறிப்பாய் அவனுடைய சரீரத்தை கர்த்தர் பலப்படுத்தினார். ஹல்லேலூயா. அவன் மனைவியின் சரீரத்தை பலப்படுத்தினால்தான் திரும்பமாய் அவன் 10 பிள்ளைகளை பெற்றெடுக்கும்படியான ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் தந்தார். போன நம்முடைய வாழ்க்கை இளைத்து போன காரியங்கள் கர்த்தர் அதை பலப்படுத்த போகிறார். ஹல்லேலூயா. அது சரீர காரியமாக இருக்கலாம், அல்லது குடும்பத்தினுடைய ஆசீர்வாதம், அதெல்லாம் இளைத்து போய் ஒருவேளை காணப்படலாம். கர்த்தர் அதெல்லாம் பலப்படுத்த போகிறார். ஹல்லேலூயா. அதை பலப்படுத்தி அவர் நம்மை ஆசீர்வதிக்க போகிறார். அது மாத்திரம் இல்லை, இருளானதை வெளிச்சமாக்கி சுகித்துக்கும்படி. அவன் வாழ்க்கை அது வரைக்கும் இருளான சூழ்நிலையில் தான் அவன் வாழ்க்கை காணப்பட்டது. என் வாழ்க்கை எப்படி இருக்க போகுதோ என்று அப்படி தான் இருந்தது. ஆனால் அவன் இருளான காரியத்தெல்லாம் கர்த்தர் வெளிச்சமாக்கி அவன் வாழ்க்கை சுகித்திருக்கும்படி ஆண்டவர் செய்கிறார். வசனத்தை பார்க்கிறோம். அவன் வாழ்க்கையை பார்க்கும்போது அவன் இன்றைக்கும் நாளைக்கு தான் அவன் சூழ்நிலை இருந்தது. ஆனால் தேவன் வாழ்க்கையில் அவன் சுகித்து இருக்கும்படி அவனுக்கு விரோதமாக இருந்த காரியத்தெல்லாம் தளர்த்தினால வேதம் சொல்லுகிறது. யோபு 42:16 வசனத்தில் பார்க்கிறோம், அவன் 4 தலைமுறையாக தன் பிள்ளைகளும் தன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளை கண்டான் என்று வேதம் சொல்லுது. எப்படி ஆண்டவர் அவன் இருளான காரியத்தை ஆண்டவர் வெளிச்சமாக்கி அவனை சுகித்திருக்கும்படி ஆண்டவர் செய்கிறத பார்க்குறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது போல கர்த்தர் இந்த மாதத்தில் நீங்கள் சுகித்திருக்கும்படி எந்தெந்த காரியத்தை தளர்த்த வேண்டுமோ, எந்த சூழ்நிலை தளர்த்த வேண்டுமோ, எந்த மனுஷனுடைய விரோத செயல்கள் தளர்த்த வேண்டுமோ கர்த்தர் அதெல்லாம் தளர்த்துவார். ஹல்லேலூயா. அதெல்லாம் தளர்த்தி நீங்கள் சுகித்து இருக்கணும். நீங்கள் இழந்ததை தந்து, இடிந்ததை கட்டி, இல்லாததை கொடுத்து, இளைத்ததை பலப்படுத்தி, இருளானதை வெளிச்சமாக்கி நீங்கள் சுதித்திருக்கும்படி, சுகமாக இருக்கும்படி கர்த்தர் இந்த மாதத்தில் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடைசியாக ஒரு காரியத்துடன் சொல்லி நாம் முடிக்க போகிறோம். கட்டுண்டவைகளை கட்டுண்டவரை கட்ட அவிழ்க்கிறவர், தளர்த்துகிறவர். அது ஒன்று நாம் தளர்த்துகிறவர், சுதந்திரிக்கும்படி தளர்த்துகிறவர். 2 சுகித்திருக்கும்படி தளர்த்துகிறவர். 3வது சுத்திகரிக்கும்படி தளர்த்துகிறவர். நம்முடைய வாழ்க்கையில் சில காரியங்களை ஆண்டவர் இந்த மாதத்தில் ஆண்டவர் சுத்திகரிக்க போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சுத்திகரிப்பு என்று சொல்லும் போது ஆவிக்குரிய பிரகாரம் எடுத்துக்கொள்ளலாம்.
உலகப்புற காரியத்தை எடுத்துக்கொள்ளலாம். ரெண்டுத்திலையும் ஆண்டவர் சுத்திகரிக்க போகிறார். ஏன்னா நாம் ஆசீர்வாதமாய் இருப்பதற்கு கர்த்தர் சுத்திகரிக்கும்படி ஆண்டவர் செய்ய போகிறார். நம்ம வாழ்க்கை சுத்திகரிக்கும்படி எந்த காரியங்களை தளர்த்த வேண்டுமோ அதை ஆண்டவர் மாதத்தை தளர்த்தி நம்மை அவர் ஆசீர்வதிக்கிற தேவன். அதனால் இந்த மாதத்தை தேவன் சில காரியங்களை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலும் சரி, நம்ம குடும்பத்திலும் சரி, அல்லது நம்முடைய வேலை வியாபாரப்படியும் சரி, சில சுத்திகரிக்க வேண்டிய காரியங்களை ஆண்டவர் சுத்திகரிக்கப்படலாம். ஆண்டவர் சில சுத்தம் பண்ண வேண்டிய காரியங்களை ஆண்டவர் சுத்தம் பண்ண போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால் தேவன் நிச்சயமாக அந்த காரியத்தை நம்ம வாழ்க்கையில் செய்து நம்மை அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கார். நீங்கள் வேதத்தில் இங்கே வாசித்து பார்ப்பீங்களானால் பார்க்கிறோம், சுத்திகரிப்பு என்று சொல்லும்போது என்னன்னா பழைய காரியம் எல்லாம் சுத்திகரிச்சுட்டு புதிய காரியத்தை தான் செய்ய போகிறார். அல்லேலூயா. வயிற்றில் கூட நம்ம சுத்தம் செய்யணும், பழைய காரியங்களாம் என்ன செய்வோம், ஒழிச்சிடும். அது போல தேவன் சுத்திகரிக்கும்படி தளர்த்துவர் என்றால் தேவனுடைய வாழ்க்கையில் பழைய காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் சுத்திகரித்து நம் வாழ்க்கையை கர்த்தர் புதிதாய் மாற்றப் போகிறார். அல்லேலூயா. வேதம் சொல்லும்போது வேதத்தில் பார்க்கிறோம், ஏசாயா 43ஆம் அதிகாரம் 18 19 பார்க்கிறோம், முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமாக சிந்திக்க வேண்டாம், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்போதே அது தோன்றும். அல்லேலூயா. முந்தினவைகள் பூர்வமானவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் சுத்திகரித்து எதெல்லாம் நம்ம எந்த காரியத்துக்குரிய வேதனை அதெல்லாம் கர்த்தர் இந்த மாதத்தில் சுத்திகரிக்க பண்ண போகிறார். அல்லேலூயா. எந்த காரியத்துக்கு என்ன வேதனை, என்ன கண்ணீர்கள், நம்ம வாழ்க்கையில் பலவீனங்கள், வியாதி இருக்கோ அதெல்லாம் கர்த்தர் சுத்திகரிக்க போகிறார். அல்லேலூயா. என்ன வறுமை, என்ன தரித்திரங்கள், என்ன கஷ்டங்கள் இருக்கோ அதெல்லாம் கர்த்தர் சுத்திகரித்து நம்முடைய வாழ்க்கையில் புதிய காரியத்தை கர்த்தர் செய்ய போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. புதிய காரியத்தை செய்து நம்மை அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அதான் வேதம் சொல்லுங்க, வெளிப்படுத்த 21ஆம் அதிகாரத்தில் நான் வாசித்து பார்க்கும்போது அந்த வேத வசனத்தில் ஆண்டவர் சொல்லும் போது ஒரு காரியத்தை சொல்ல பார்க்கிறோம். வெளிப்படுத்த 21:5 சிங்காசனத்தை வீற்றிருக்கிற இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார். அல்லேலூயா. வாழ்க்கையில் உங்கள் குடும்பத்தில் கர்த்தர் சகலத்தையும் புதிதாக்க போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பழையவைகளாயிருக்கிற துன்பங்கள், கண்ணீர்கள், கவலைகள், போராட்டம் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி அந்த வாழ்க்கை அவருடைய சமாதானம், சந்தோஷம், மகிழ்ச்சி, ஆசீர்வாதம், மேன்மை, உயர்வு என்ற புதிய காரியத்தை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் தரப்போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் அப்படியா இந்த மாதத்தில் கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு சுத்திகரிப்பை ஆண்டவங்க மாதத்தை இந்த மாதத்தை அதற்கு அப்படி இல்லாதபடி எதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நம்ம வாழ்க்கை தடையாக இருக்குது அதெல்லாம் கர்த்தர் தளர்த்த போகிறார். ஒருவேளை ஆவிக்குரிய ஜீவித்திலையும் கூட, ஒருவேளை வாழ்க்கையில் நல்ல ஆவிக்குரிய வாழ்க்கை வளரக்கூடாது சில தடைகள், போராட்டங்கள் அவங்க வாழ்க்கையில் இருக்கும், கர்த்தர் அதெல்லாம் சுத்திகரிக்க போகிறார். அல்லேலூயா. அந்த தடைகள், அந்த போராட்டங்கள், அந்த எதிர்ப்புகள் எல்லாவற்றையும் கர்த்தர் தளர்த்தி உங்கள் ஆவிக்குரிய ஜீவித்தை, உங்கள் ஊழியத்தின் காரியங்களிலே கர்த்தர் புதிய காரியங்களை உங்களுக்கு ஆண்டு செய்ய போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதான் தேவன் இந்த மாதத்தை சகலத்தையும் கர்த்தர் புதிதாக்கி ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறாரு. அதான் வயதில் நீங்கள் ஒரு வசனத்தை பார்க்கும்போது அந்த வசனத்தில் நம்ம பார்க்கும்போது சொல்லப்படுகிறது, நீங்கள் யோசுவா 3ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீங்களானால் இந்த யோசுவா சொல்லும் போது ஒரு காரியத்தை சொல்கிறாரு பாருங்களேன். யோசுவா 3ஆம் அதிகாரம் 5ஆம் யோசுவா 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் யோசுவா ஜனங்களை நோக்கி, உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், நாளைக்கு உங்கள் நடுவிலே அற்புதங்கள் செய்வார். அல்லேலூயா. சுத்திகரிக்கப்படும் போது நம்முடைய வாழ்க்கையில் புதிய காரியங்கள் நடைபெறும். அல்லேலூயா. புதிய நன்மைகள் வரும், அற்புதங்கள் நடக்கும், அதிசயங்கள் நடக்கும். கர்த்தர் அப்படிப்பட்ட புதிய காரியங்களை கர்த்தர் இந்த மாதத்தை உங்கள் வாழ்க்கையில் செய்ய போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால் பழையவைகள் எல்லாம் ஒழிந்து கர்த்தர் சகலத்தையும் கர்த்தர் புதிதாக போகிறார். அல்லேலூயா. அப்படியா ஒரு வேளை அந்த பழைய காரியம் எல்லாம் ஒழிந்து
ஒழிந்து போகாதபடிக்கு எந்தெந்த ஒழிந்து போகாதபடி என்ன இருக்கிறோ அதெல்லாம் கர்த்தர் அந்த காரியத்தை ஆண்டவர் தளர்த்தி ஆண்டவர் நம்மை சுத்திகரிக்கும்படி செய்ய போகிறார். அல்லேலூயா. ஏனென்றால் நான் ஆசீர்வாதமாக இருப்பதற்கு. அல்லேலூயா. நாம் மகிழ்ச்சியோடு ஆசீர்வாதமாக இருப்பதை கர்த்தர் அதை செய்ய போகிறார். நீங்கள் வேதத்தில் இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து பார்க்கும்போது கர்த்தர் அவங்களை சுத்திகரிக்கிறத பார்க்குறோம். என்ன, அவங்க வாழ்க்கையில் இருந்த கண்ணீர், வேதனை, கஷ்டங்கள் எல்லாவற்றையும் அவங்க வாழ்க்கையில் ஆண்டவர் சுத்திகரிக்கிறத இந்த வேதத்தில் நம்மளால் பார்க்க முடியும். நீங்கள் யாத்திரா 3ஆம் அதிகாரம் ஆண்டவர் மோசையோடு பேசும்போது சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னு பாருங்களேன். யாத்திரா 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். பின் அவர், நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாகிய உன் பிதாக்களுடைய தேவனாகி இருக்கிறேன் என்றால் மோசே தேவனை நோக்கி பயந்ததினால் தன் முகத்தை மூடிக்கொண்டான். அப்போது கர்த்தர், எகிப்தில் இருக்க என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்த்து ஆலோட்டை நிமித்தம் அவருக்கு இடுகிற கூக்குரலை கேட்டு அவர் படுகிற வேதனை அறிந்திருக்கிறேன். அவர்களை எகிப்தின் கைக்கு விடுதலையாக்கவும். அல்லேலூயா. பாலும் தேனும் ஓடுகிற நலம் விசாலமான தேசத்தை கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன் என்று சொல்றார். வாழ்க்கையை சுத்திகரிக்கிறத பார்க்கிறோம். வாழ்க்கையில் இருந்த அந்த வேதனை, அந்த கண்ணி, அந்த ஒடுக்குதெல்லாம் அவங்க வாழ்க்கையை விட்டு நீக்கி நலமும் விசாலமான தேசத்துக்கு கொண்டு போவேன் என்று சொல்லி இங்கே பார்க்கிறோம். ஆண்டவர் சுத்திகரிப்பை ஆண்டவர் கொடுக்கிறார். என்னவென்றால் அவங்க வாழ்க்கையில் ஆசீர்வாதமாக இருப்பதற்கு அந்த காரியங்கள் அவங்க வாழ்க்கையை விட்டு போகாதபடி எதெல்லாம் விரோதமாக எதிர்த்து நின்றதோ அதெல்லாம் கர்த்தர் தளர்ந்து போக பண்ணினார். அல்லேலூயா. இந்த பார்வோனின் காரியமெல்லாம், அவன் கிரிகள் எல்லாம் கர்த்தர் தளர்ந்து போக பண்ணுகிறத பார்க்க. அது வரைக்கும் நான் விட மாட்டேன்னு சொன்னவன், ஆனால் தேவன் அது எல்லாம் தளர்ந்து போக பண்ணி அவங்க வாழ்க்கையை சுத்திகரித்து அவங்க வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறத பார்க்குறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. அது வரைக்கும் அவங்களால என்ன செய்ய முடிய, விடுதலையோடு கர்த்தரை ஆராதிக்க முடியல. கர்த்தர் விடுதலையோடு ஆராதிக்கும்படி கர்த்தர் வைக்கிறத பார்க்குறோம். அல்லேலூயா. அவனை தேவனை ஆராதிக்க முடியாது. அப்படிப்பட்ட பூமிக்குரிய நன்மைகள் அவன் வாழ்க்கையில் தடைப்பட்டு இருந்தது. ஆவிக்குரிய நன்மை தடைப்பட்டு இருந்தது. ஆனால் கர்த்தர் அதெல்லாம், அது எது நிமித்தம் இருந்து அப்படி காணப்பட்டதோ அதெல்லாம் கர்த்தர் தளர்த்தி அதை சுத்திகரித்து இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் இங்கே ஆசீர்வதிக்கிறத பார்க்குறோம். அல்லேலூயா. அது போல இந்த மாதத்தில் தேவன் நாம் சுத்திகரிக்கும்படி ஆண்டவர் தளர்த்துகிறார். நாம் சுத்திகரித்து எதுக்கென்றா நாம் ஆசீர்வாதமாக இருப்பதற்கு. அல்லேலூயா. அப்படியாய் இந்த மாதத்தில் ஆண்டவர் செய்ய போகிற அந்த இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் அப்படியாய் செய்ததை இந்த வேத சம்பவத்தில் நம்மளால் பார்க்க முடியும். சுத்திகரித்த எப்படிலாம் கர்த்தர் அவங்க வாழ்க்கையை சுத்திகரித்தார் என்று சொல்லி இந்த வேத சம்பவங்களிலே நாம் பார்க்கும்போது, ஒன்று பாருங்க, இனி காணாதபடிக்கு சுத்திகரித்தார். அல்லேலூயா. அவங்க எதெல்லாம் கண்டாங்களோ, துன்பத்தை கண்டாங்க, வேதனையை கண்டாங்க, கண்ணீரை கண்டாங்க, அவங்க எதெல்லாம் கண்டாங்களோ இனி அதை காணாதபடிக்கு கர்த்தர் சுத்திகரித்தார். அல்லேலூயா. இதுவரைக்கும் என்ன கண்டீங்களோ, எந்த துன்பத்தை எங்கள் வாழ்க்கையில், எந்த கண்ணீரை கண்டீங்களோ, எந்த வேதனை கண்டீங்களோ, இனி அதை காணாதபடிக்கு கர்த்தர் சுத்திகரிக்க போகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. இனி பாருங்க, இனி காணாதபடிக்கு சுத்திகரித்தார். ரெண்டாவது, இனி அனுபவிக்காதபடி சுத்திகரித்தார். எதெல்லாம் அவங்களை அனுபவித்தாருங்களோ, எந்த வேதனை, எந்த கஷ்டத்தை, எந்த ஒடுக்கத்தை அவங்களை அனுபவித்தாங்களோ, இனி அதை எல்லாவற்றையும் அனுபவிக்காதபடிக்கு கர்த்தர் சுத்திகரித்தார். 3, இனி அடிமையாகாதபடிக்கு சுத்திகரித்தார். அவங்க வாழ்க்கை அது வரைக்கும் அடிமைத்தனத்தில் தான் இருந்தாங்க. அவங்க வாழ்க்கையை பாருங்க, இனி அவங்க அடிமையாகாதபடி ஆண்டவர் அவங்க என்ன செய்தார், ஆண்டவர் அவங்க வாழ்க்கையை சுத்திகரித்தார். 4வது நாம் பார்க்கிறோம், இனி சுமக்காதபடிக்கு சுத்திகரித்தார். அது வரைக்கும் சில காரியங்கள் வாழ்க்கையில் சுமந்து கொண்டு, சில பிரச்சனைகள், சில போராட்டம் அவங்க வாழ்க்கையில் சுமந்து கொண்டு இருந்தாங்க. இனி அவங்க சுமக்காதபடிக்கு கர்த்தர் அவங்களை சுத்திகரித்தார். 5வதாய் நாம் பார்க்கிறோம், இனி நெறிந்து போகாதபடிக்கு சுத்திகரித்தார். வாழ்க்கை நெறிந்து போகும்படியாக இருந்தது. பாருங்க,
ஆனால் தேவன் அவளை சுற்றி அவன் வாழ்க்கையில் நெறிந்து போகாதபடி கர்த்தர் அவங்கள சுத்திகரிதை பார்க்குறோம். ஹல்லேலூயா. தேவன் அப்படிப்பட்ட சுத்திகரிப்பை இந்த மாதத்தில் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. கடந்த மாதம் என்னன்னு சொன்னேன், இந்த 9 இந்த 10 11 12 இந்த காலாண்டு முக்கால்வாசி ஆண்டு போயிடுச்சு. இந்த காலாண்டில் கர்த்தர் கொடுக்கிற அத்தனை காரியத்தையும் ஆண்டவர் அப்படியே செய்ய போகிறார். ஹல்லேலூயா. கடந்த மாதம் என்ன வாக்குத்தத்தம் கொடுத்தாரோ இந்த டிசம்பர் மாதம் வரைக்கும் கர்த்தர் அதை நிறைவேற்ற போகிறார். ஹல்லேலூயா. இப்படி இந்த மாதத்தில் ஆண்டவர் கொடுக்கிற கர்த்தர் இந்த மாதத்தில் முதற்கொண்டு அடுத்த மாதம் தேவன் இந்த வாக்கு தத்தங்களை உங்களுக்கு ஆண்டவர் நிறைவேற்ற போகிறார். ஹல்லேலூயா. தளர்த்துகிறவர் அவர் உங்களோடு கூட இருக்க போகிறார். ஹல்லேலூயா. அது என்ன கட்டுகளாக இருந்தாலும் என்ன கட்டுண்ட காரியமாக இருந்தாலும் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அவரை தளர்த்த போகிறார். ஹல்லேலூயா. அது எவ்வளவு பெரிதாக கர்த்தர் தளர்த்தி அவர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். நீங்கள் சுதந்திரிக்கும்படி கர்த்தர் தளர்த்துகிறவர், நீங்கள் சுத்திகரிக்கும்படி தளர்த்துகிறவர், நீங்கள் சுகித்திருக்கும்படி தளர்த்துகிறார். மாத்திரம் இல்லை, வாழ்க்கையை சுத்திகரிக்கும்படி கர்த்தர் தளர்த்து. இதெல்லாம் எதற்காக செய்கிறார் என்றால் இதெல்லாம் நம்முடைய ஆசீர்வதித்ததுக்காகவே. ஹல்லேலூயா. நமக்கு எழுந்து நின்று கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ண போகிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்கள் எந்த மாதத்தில் என்ன பிரச்சனை என்ன போராட்டம் வேணினாலும் நீங்கள் ஆண்டவர் சொல்ல தளர்த்துகிறவரே, இந்த காரியத்தையெல்லாம் என் வாழ்க்கையில் தளர்த்தி போடுங்க ஆண்டவரே. இதெல்லாம் தளர்ந்து போகும்படி பண்ணுங்க ஆண்டவரே. நீங்கள் ஜெபிக்கும் போது கர்த்தர் நிச்சயமாக இந்த தளர்த்துகிறவர் இந்த காரியத்தெல்லாம் உங்கள் வாழ்க்கையை தளர்த்தி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சுதந்திரிக்க வேண்டியவைகளை சுதந்திரிக்கும்படி நீங்கள் சுகித்திருக்கும்படியா நீங்கள் சுத்திகரிக்க உங்கள் வாழ்க்கையில் சுத்திகரிக்கும்படியா சுத்திகரிக்கப்பட வேண்டிய காரியங்கள் சுத்திகரிக்கத்தக்கதா, நீங்கள் சுகித்திருக்க வேண்டிய காரியம் சுகித்திருக்கத்தக்கதா, நீங்கள் சுதந்திரிக்க வேண்டிய காரியங்களை நீங்கள் சுதந்திரிக்கத்தக்கதா கர்த்தர் வாழ்க்கையை அவர் ஆசீர்வதிக்க போகிறார். தளர்த்த வேண்டிய அது எப்படிப்பட்ட காரியமாக இருந்தாலும், அது மனுஷ விரோத செயலாக இருந்தாலும், அது சூழ்நிலையாக இருந்தாலும், அல்லது பிசாசுனுடைய காரியமாக இருந்தாலும் கர்த்தர் தளர்த்த வேண்டிய அத்தனை காரியத்தை தளர்த்தி ஆண்டவர் உங்களை சுதந்திரிக்க செய்ய போகிறார். நீங்கள் சுகித்திருக்கும்படி செய்ய போகிறார். உங்களை சுத்திகரிக்கும்படி கர்த்தர் செய்ய போகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். இந்த நாளில் தேவன் தந்த அப்பாவுடைய வாக்கு தத்தத்துக்காயமை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ரிபாலா தோராபா சந்தாராபாலா தோராபா கபாதியாந்தாரா ரகாதாராலா தோராபாலா சந்தாரா பாலா தோராமா கராதியாந்தாரா ஓரியாந்தாடாலா தோராபா ஷபாரா தோராபா கபாதியாந்தாரா. கர்த்தராகிய தேவனுடைய ஆவியான என் மேல் இருக்கிறார். கட்டுண்டர் கட்டவிழ்த்து கூறவும் அவர் என்னை அனுப்பினார் என்று சொல்லி ஆண்டவரே கர்த்தர் தாம் இந்த நாளிலும் ஆண்டவர் எங்களோடு பேசின கிருபைகளுக்காக ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் அப்படியா இந்த மாதத்தை தேவன் ஆண்டவரை தளர்த்துகிறவா நான் கூட இருப்பேன் சொன்னவர் கர்த்தர் தளர்த்தி ஆண்டவரே சகல நன்மையும் சகல ஆசீர்வாதங்களுடையவர்களால் கர்த்தர் எங்களை மாற்றப்போற கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரை துதிக்கிறோம் ஐயா. ஒரு விசை கூட கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இந்த தீர்க்க தரிசன வாக்கு தத்தத்தின் ஆண்டவரே ஆசீர்வாதங்களினால ஒவ்வொருவரையும் தேவரி நீர் ஆசீர்வதிங்க. இப்போதே இந்த தீர்க்க தரிசன வாக்கு ஆசீர்வாதங்களை ஒவ்வொரு சிரசன் மேல கர்த்தரை வைத்து ஆண்டவரை ராபா ஷாலா தாரா பாபா பாபா ஓ ராதாடாலா தோராமாலா தீராதாராலா தோராமாலா கபா பாபா ஓ ரபாலா தோராபா கபா. ஆண்டவர் இப்போதே ஆண்டவர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரை கொடுத்த வாக்கு தத்தம் ஆண்டவரே இந்த நேரம் முதற்கொண்டு அது செயல்படுவதாக. இப்போதே நம்முடைய அபிஷேகம் இறங்கி தளர்த்த வேண்டிய என்ன தளர்த்த வேண்டிய காரியம் இருக்கிறதோ அது இப்போதே ஆண்டவர் இந்த வேளையில் இந்த நேரத்தில் அதெல்லாம் தளர்ந்து போக பண்ணுவீராக. ராபா ஷாதாரா பாபா பா ஓராமாலா தாராலா தோரா பாபா பாபா கபாராபாலா தோரா பாராபா ஓராபாலா தோ. நம்ம வாக்குத்தத்தை இந்த நேரம் முதல் கொண்டு செயல்படட்டும் ஆண்டவர், செயல்படுத்துவீராக செயல்படுத்துவீராக. இப்போதே நம்முடைய அபிஷேகம் ஒவ்வொரு மேலே இறங்கட்டும். தீர்க்க தரிசன ஆசீர்வாதத்தை ஒவ்வொரு மேலே இறங்கட்டும். அந்த அபிஷேகம் ஒவ்வொரு மேலே இறங்கட்டும். தளர்த்த வேண்டிய காரியங்கள் தளர்ந்து போக பண்ண வேண்டிய
காரியம் எல்லாம் இப்போதே ஆண்டவரே அதை தளர்ந்து போவதாக, அதை தளர்ந்து போவதாக, அதை தளர்ந்து போக பண்ணுவீராக இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால். ரபா தா தா ரபா லா தா தா ஓ ரா தா டா கபா லா ஷா தா ரபா லா தா ரமா லா தா ரா கரா ரீ தா ரா கபா ரபா லா ஷா தா ரபா ஓ ரபா கபா ரபா லா தா ரபா. ஓ என்ன கட்டுண்ட காரியம் இருந்தாலும் இப்போதே அது இயேசுவின் நாமத்தினால் அது தளர்ந்து போவதாக, அது தளர்ந்து போகட்டும் இயேசுவின் நாமத்தினால். ரபா லா தோரா. இதை பார்க்கிற கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில் ஆண்டவரே என்ன காரியங்கள் கட்டுண்டு இருக்கிறது அதெல்லாம் இயேசுவின் நாமத்தினால் அதை தளர்ந்து போக வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேவரே நீர் அப்படியே ஆயுசைய பறை கிருபைகளுக்காக ஆண்டவரே உமக்கு சோத்திரம் 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 ஐயா. தொடர்ந்து கத்த வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இந்த மாதம் முழுவதும் கத்தர் கூட இருந்த ஆண்டவரே அற்புதமாய் அதிசயமாய் கத்த நீங்கள் நடத்த வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ரீபாலா துராபா ஷபாரா துராபா காபா சகல நன்மைகள் சகல ஆசீர்வாதங்களை நான் சகல ஆண்டவரே நான் ஆண்டவரே தேவரி அப்பா அற்புத அதிசயங்களினாலும் தேவன் ஆண்டவரே தேவரி அப்பா ஒவ்வொருவரையும் ஆண்டவர் நீங்கள் நிரப்பும்படியாக ஜெபிக்கிறோம். ஆவிக்குரிய ஆசை பூமிக்குரிய ஆசை பொருளாதார ஆசீர்வாதங்களினால் ஒவ்வொரு குடும்பத்தை ஒவ்வொரு வீட்டு தேவரி நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. மாதம் முழுவதும் கத்த அவங்க ஜபங்களுக்காக பதில் தாங்க, தேவைகளாம் சந்திங்க, குறைவெல்லாம் நிறைவாக்குங்க, வருமானங்களெல்லாம் கத்தர் ஆசீர்வதித்து பெருக பண்ணுங்க. வீணான வருக செலவுகளெல்லாம் இயேசுவின் நாமத்தை கடிந்து கொள்கிறோம் ஆண்டவர். கத்த தொடர்ந்து வழி நான் நல்ல சுகத்தை பலத்தையும் தாரும் சமாதத்தை தந்து தொடர்ந்து வழி நடத்தவே நாங்கள் ஜெபி. எதிர்த்து நிற்கிற சகல சாசனங்கள் வல்லமைகள் எல்லாம் மனுஷ விரோதங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தை கொண்டு போகும்படியாச்சு சுட்டரித்து போடும்படியாக ஜெபிக்கிறோம்ப்பா. தேவன் தொடர்ந்து உங்கள் வாக்கு தத்தபடி ஒவ்வொருவரையும் கத்த ஆசீர்வதித்து தொடர்ந்து நடத்துங்க, ஆசீர்வதிங்க. எல்லா துதிக்கான மகிமை இல்லாமக்கே செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் பரிசுத்த துணையோடு எங்கள் ஜெபங்களை எடுக்கிறோம். ஜெபம் கேட்டு ஆசீர்வதியும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்தவனோட அன்னோனி ஐக்கியம் சமாதானம் சந்தோஷம் ஒவ்வொருவரும் சகல பரிசுத்தவான்களோடும் கத்தை வரிங்க மட்டும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன் ஆமேன் ஆமேன். எல்லாம் சேர்ந்து சொல்லலாம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தர், என் முழு உள்ளமையனுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தர். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தர், அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன் ஆமேன் ஆமேன். கர்த்தர் உங்களை ஒரு ஆசீர்வதிப்பார், உங்களோடு இருப்பார். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம்.